வாசிக்கும் பொழுது दूसरे अध्याय के पहले वचन को पढ़ते समय, நான் உங்களிடத்தில் வந்தபோது मैं जब तुम्हारे पास आया था தேவனை பற்றிய சாட்சியை परमेश्वर के विषय गवाही ஆமீன் சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை என்று சொல்லுங்க. तो वचन या ज्ञान की उत्तमता के साथ नहीं आया। நீங்க நல்லா கவனிக்கணும். आपको अच्छे से ध्यान देना है। அப்போஸ்தலனாகிய பவுல் 14 நிருபங்களை புதிய ஏற்பாட்டில் எழுதி இருக்கிறார். प्रेरित पौलुस 14 पत्री नए नियम में लिखे हैं। அந்த 14 நிருபங்கள் இந்த 2000 வருஷமாய் சபை நிலை நிற்பதற்கு காரணமாய் இருக்கிறது அந்த 14 நிருபங்கள் தான். वो 14 पत्र जो है, जो 14 चिट्ठी जो है, ये कलीसिया बने रहने के लिए कारण है। ஆமென். आमीन। மற்ற அப்போஸ்தலர்களால் செய்யப்பட்டவைகளையும் சொல்லப்பட்டவைகளையும் விட இன்றைக்கு சபைகளை நிறுத்துவதற்காக பேசினவர் எழுதினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். दूसरे प्रेरितों के द्वारा जो कहा गया बताया गया उन सब से भी आज के दिन कलीसिया बना रहने के लिए प्रेरित पौलुस की बातें हैं। அவருடைய பிரசங்கத்தினுடைய முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு இந்த ஒரு வசனம் நமக்கு சொல்லித்தரும். उनका प्रचार करने का तरीका कैसे था कर ये पहला वचन हमें सिखाता है। ஆமென். அவர் சொல்லுகிறார் என் பேச்சில் சிறந்த வசனிப்பு இல்லை என்று சொல்லுகிறார். वो कहते हैं मेरी बातों में ज्ञान की सिद्ध वचन नहीं है। இப்ப நீங்க நல்லா கவனிங்க, நிறைய பேர் வந்து பேசும் பொழுது அது கேட்பதற்கு இனிமையாக இருக்க வேண்டும் என்கிற பிரயாசப்படுதல் அநேகருக்கு இருக்கு. अभी अच्छे से ध्यान दीजिए, कुछ लोग जब बोलते हैं तो ऐसा सोच के बोलते हैं कि वो जब बोलेंगे तो बहुत ही मीठा रहना चाहिए और सुनने के लिए प्यारा रहना चाहिए। அப்போஸ்தலர்களிலேயே அதிகமாய் படித்தவர் இவர்கள். प्रेरितों में ही अधिकतर पढ़े लिखे यही। அவர் சொல்லுகிறார் சிறந்த வசனிப்பையும் சிறந்த ஞானத்தையும் நான் தவிர்த்தேன் என்று சொல்லுகிறார். वो कहते हैं ज्ञान और उत्तमता की बातों को मैंने इनकार किया। காரணம் அவருடைய நோக்கம் என்னவாய் இருந்தது என்பதை நம்ம கவனிக்கணும். कारण उनका उद्देश्य क्या था उसे हमें देखना है। இரண்டாம் வசனத்தை கவனிங்க. दूसरे वचन को देखिए, அவர் அழகாய் சொல்லுகிறார், वो सुंदर तरीके से कह रहे हैं, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க நான் தீர்மானித்தேன். वो कहते हैं मैंने ठान लिया कि यीशु मसीह जो क्रूस पर चढ़ाए गए उनके अलावा और कुछ बताओ नहीं कर कर। நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சபைக்கு சொல்வதுண்டு. मैं बार बार कलीसिया में एक बात कहता ஒரு हूँ, மனிதனுடைய நோக்கம் சரியாய் இருந்தால் வெற்றி சமீபமாக இருக்கும். एक मनुष्य का उद्देश्य मकसद सही रहेगा तो विजय उसके करीब है। ஆமென். आमीन। ஒரு மனிதன் சாப்பிடுகிறான் என்று வைத்து விடுங்கள். एक मनुष्य खाना खाता है करके रख लीजिए, ஆமென். அது அவனுடைய தேவை. वो उसकी जरूरत है। ஆனால் அதற்கு பின்பு எதற்காக என்கிற ஒரு கேள்வி மறைந்திருக்கிறது. लेकिन उसके बाद किसके लिए करके एक सवाल छुपा हुआ है। ஒரு யாத்திரை செல்கிறான். एक यात्रा में जाता है, அது அவனுடைய உரிமை. वो उसका हक है। ஆனால் அதற்கு பின்னும் எதற்காக செல்கிறாய் என்கிற ஒரு தேவை மறைந்திருக்கிறது. लेकिन उसके पीछे किसके लिए जा रहा है कर एक जरूरत उसके पीछे छिपा है। ஒரு நோக்கம் மறைந்திருக்கிறது. एक योजना उद्देश्य छिपा है। பவுல் பிரசங்கிக்கிறார், पौलुस प्रचार करते हैं, பவுல் எழுதுகிறார், पौलुस लिखते हैं, பவுல் பிரயாசப்படுகிறார். पौलुस प्रयास करते हैं। எல்லாவற்றுடைய நோக்கம் इन सभी का मकसद ஆமென் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அறிவிப்பதே அவருடைய நோக்கம். क्रूस पर चढ़ाए गए यीशु को बताना ही। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து அறிவிக்கப்பட்டதுதான், ஆமென், அறிவிக்கப்படுவதுதான் அவருடைய நோக்கமா இருந்துச்சு. क्रूस पर चढ़ाए गए यीशु मसीह को बताना ही उनका उद्देश्य, उनका मकसद था। அல்லேலூயா. हालेलुया। அடுத்தவர் சொல்லுகிறார், अगला वो कहते हैं, மூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது तीसरे वचन को पढ़ते समय, பலகீனத்தின் நடுவிலும் निर्बलता के बीच में भी, பயத்தின் நடுவிலும் நான் இருந்தேன், பிரசங்கித்தேன்னு சொல்றேன். डर के बीच में भी मैं प्रचार किया कर। ஆமென். முதல்ல சொல்லுகிறார் ஞானத்தையும் சிறந்த வசனிப்பையும் தவிர்த்தேன் என்று சொன்னார். पहले उन्होंने क्या ज्ञान और उत्तमता की बातों को मैंने इनकार किया। இரண்டாவது அவர் சொல்லுவார்
ஆமென். நான் பலகீனத்திலும் பயத்திலும் நடுவில் இந்த ஊழியத்தை செய்தேன் அப்படின்னா दूसरा वो कहते हैं मैं निर्बलता और डर के बीच में सेवा को किया। அதற்கு 4ஆம் வசனத்தில் அதற்கான காரணத்தை சொல்கிறார். उसके लिए चौथे वचन में उसका कारण कहते हैं। ஆமென். ஸ்தோத்திரம். உங்கள் விசுவாசம் மனிதனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்பதற்கு. तुम्हारा विश्वास परमेश्वर के मनुष्य के ज्ञान में नहीं, परमेश्वर के सामर्थ्य में है। आमेन। आमीन। முதலாவது கிறிஸ்துவை நீங்கள் அறிவணும், அதற்காக. उसके लिए आपको पहले मसीह को जानना है। இரண்டாவது சொல்லுகிறார், ஆமென், உங்கள் விசுவாசம் தேவனுடைய பலத்தில் நிற்கணும். दूसरा वो कहते तुम्हारा विश्वास परमेश्वर के बल में रुकना चाहिए। அநேகருடைய விசுவாசம் மனுஷ பலத்தில் நிற்கும். अनेक का विश्वास मनुष्य के बल पे खड़ा है। அநேகருடைய விசுவாசம் மனித பலத்தில் நிற்கிறதுனால குறிப்பிட்ட காலங்களை தாண்டுவதில்லை. अनेक का विश्वास मनुष्य के बल पे खड़ा है, इस वजह से एक ठहराए हुआ सीमा का पार नहीं कर पा रहे। ஆமென். आमीन। அதற்காக தான் அவர் சொல்றார், எந்த சூழ்நிலையில நான் என் பிள்ளைகளுக்கு பேசிக்கிட்டே இருந்தேன். इसीलिए वो कहते हर परिस्थिति में मेरे बच्चों के लिए मैं बातें करते रहा। உள்ளத்தில் பயம் இருந்துச்சு, ஆனாலும் நான் பேசுவதை நிறுத்தலேன்னா. अंदर डर है फिर भी मैंने बात करना नहीं रोका। ஆமென். சரீரத்துல பலகீனம் இருந்துச்சு, அதனால நான் பேசுறதை நிறுத்தலேன்னா. शरीर में बलहीनता थी, कमजोरी थी, फिर भी बात करना नहीं रोका। ஆமென். அதற்கு காரணம் என்ன? उसका कारण क्या है? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, परमेश्वर की स्तुति वचन साफ உங்கள் कहता है விசுவாசம் தேவ பலத்தில் நிற்பதற்காக. तुम्हारा विश्वास परमेश्वर के बल पे हो। ஆமென். आमीन। இதுல எப்படி போயிட்டோம்னா பிறகு நம்ம கொரிந்தியருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருவோம். इसमें ऐसे चलेंगे तो फिर हम कोरिन्थियों में जो है ट्रांसफर हो जाएंगे। ஆமென். நம்ம இப்ப அப்போஸ்தலர்ல தான் இன்னைக்கு நமக்கு டியூட்டி இருக்கு. आज हमारा ड्यूटी प्रेरितों में ही है। அதனால இன்னைக்கு காலையில இப்போ ராத்திரி எப்படின்னு தெரியல, इसीलिए आज रात को कैसे पता नहीं, நமக்கு ஃபாஸ்ட் ஃபுட்ல தான் வண்டி ஓட, அப்பப்ப வாங்கி அப்பப்ப தர்றதா உங்களுக்கு. हमारा फास्ट फूड में ही गाड़ी चलेगा, जब जब चाहिए तब तब लेके देंगे। அதனால இப்போதைக்கு நம்ம அப்போஸ்தல நடவடிக்கையில தான் டியூட்டி. तो अभी हमारा जो ड्यूटी कर्तव्य है प्रेरितों के कामों में है। ஒருவேளை ஆண்டவர் சாயந்தரம் டியூட்டி எங்க போடுறான்னு தெரியல, அப்ப நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். हो सकता है शाम को परमेश्वर कहाँ ड्यूटी डालेंगे वहां पर हम बदल लेंगे। ஆமென். आमीन। இந்த காலை பொழுதில் என் செய்தியின் நோக்கம், इस सुबह के समय मेरा संदेश का उद्देश्य சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நீங்க அறியணும். क्रूस पर चढ़ाए यीशु को आपको जानना है। 2, दूसरा உங்கள் விசுவாசம் தேவ பலத்தில் நிற்கும். तुम्हारा विश्वास परमेश्वर के बल पे खड़ा हो। இந்த ரெண்டும் ஒரு சபையில் உண்டாகுமானால் ये दोनों एक कलीसिया में होगी तो அவனை நடு கடல்ல தூக்கி போட்டாலும் பழச்சு. उसे बीच समुद्र में उठा के फेंक दो तो भी वो बच निकलेगा। ஆமென். आमीन। அவனை நடு காட்டுல கொண்டு போட்டாலும் திரும்பி வருவான். उसे बीच जंगल में जाके छोड़ के आ जाओ तो भी वो वापस लौट कर आएगा। ஆமென். அவனை எங்க இருந்தாலும் அவன் விசுவாசம் சாகாது. वो कहीं पर भी रहे उसका विश्वास नहीं मरेगा। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அவனுக்குள் இருக்கிற கிறிஸ்து அவனை காப்பாற்ற வல்லமை உள்ளது. उसके अंदर जो मसीह है उसे बचाने के लिए सामर्थ्य है। இந்த கொரிந்திய நிருபங்கள் எல்லாம் அவ்வளவு ஆழமாயிருக்கு. ये कोरिन्थियों का पत्र जो है उतनी गहरा है, நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா நேரம் போறதே தெரியாது. हम पढ़ना शुरू करेंगे तो समय गया वही पता नहीं चलेगा। சரி, கர்த்தர் நமக்கு தொடர்ந்து ஆண்டவர் நம்மை நடத்துவாரா. तो परमेश्वर हमें लगातार चलाएंगे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். मांगो तो तुम्हें दिया जाएगा। ஆரம்ப காலங்கள் நான் இது உங்களை உற்சாகத்துக்கு சொல்றேன். मैं ये आपको प्रोत्साहित करने के लिए कहता हूँ। ஆரம்ப காலத்துல எனக்கு பைபிள் படிச்சா ஒண்ணும் புரியாது, இப்பவுமே புரியாது, அப்ப சுத்தமா புரியாது. शुरुआती दिनों में बाइबल पढ़ता तो मुझे समझ में नहीं आता, अभी नहीं समझता तो पहले तो बात ही नहीं थी। நீங்க எல்லாவற்றுக்காகவும் ஜெபிக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். आप सभी चीजों के लिए प्रार्थना करने के लिए एक उदाहरण कहता हूँ। நான் பொதுவா நல்ல சேட்டை பண்ணுவேன். இப்போ இல்ல, இப்பவும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், ஆனா அப்ப ரொம்ப இருக்கும். मैं आम तौर पर बहुत मस्ती करता हूँ, अभी नहीं, अब बार बीच बीच में होता है मस्ती। அதாவது எனக்கு ஒரு கான்செப்ட், நம்ம எப்பவுமே சிரிச்சு சந்தோஷமா இருக்கும். मेरा एक कॉन्सेप्ट है, हमें हमेशा खुशी के साथ आनंद के साथ रहना है। முன்னாடியே நான் சொல்வேன், என்ன வருத்தப்படுத்துகிற யாரையும் என் பக்கத்துல நான் வச்சிருக்கவே மாட்டேன். मेरे को जो भी तकलीफ देने वाला व्यक्ति उसको मेरे बगल में नहीं रखता हूँ, அது ரொம்ப கவனமா இருப்பேன் நான். वो मैं बहुत ध्यान देता हूँ அதே उसमें। போல யாராவது ஏதாவது சொல்ற மாதிரி என்கிட்ட வந்தாங்கன்னா என்ன துக்கப்படுத்துற ஏதாவது செய்தி வச்சிருக்கியான் நான். वैसे ही कोई अगर मुझसे कुछ कहने के लिए आता तो मैं कहता हूँ मुझे दुख पहुंचाने का कुछ संदेश तो रखा है क्या। அப்படின்னு நான் சொல்வேன், நீ என்கிட்ட சொல்லாத, நீ என்கிட்ட பெயரு நான் பரவ அறிஞ்சுக்கிறேன்.
तो मैं उससे कहता हूँ ऐसे तो तू मुझे मत बोल, मैं बाद में उससे जान लूंगा। அதுக்கு காரணம் என்னுடைய மகிழ்ச்சியை பாதிக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நான் ரொம்ப என் பக்கத்துல விடவே மாட்டேன். उसका कारण मेरे आनंद और खुशी को जो ठेस पहुंचाने वाली कोई भी कार्य उसे मेरे बगल में आने नहीं ஏன்னா देता। சாத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம் என்னை துக்கப்படுத்துவது என்பது. तो शैतान का सबसे बड़ा हथियार मुझे दुख पहुंचाना। ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க நான் விரும்புகிறேன். परमेश्वर कहते तुम बिना चिंता के रहो, इसे मैं चाहता हूं कर कर। தேவையானாலும் சரி, ஒரு மனிதனுடைய வார்த்தையா இருந்தாலும் சரி, என்னை கவலைப்படுத்தக்கூடாது. एक जरूरत हो या एक मनुष्य की बात हो, मुझे चिंता मत कीजिए। நான் கவலைப்பட ஆரம்பித்து விட்டால் मैं चिंता करने लगूंगा तो என்னை குறித்து செய்ய வேண்டிய காரியத்தை என்னால் செய்ய முடியாது. मुझे जो कार्य करना है वो कार्य मैं नहीं कर सकूंगा। சாத்தான் எடுக்கிற ஆயுதங்களில் பிரதானமான ஒன்று கவலை என்றொன்று பயம். शैतान उठाने वाला पहला हथियार जो है वो चिंता है। இந்த ரெண்டையும் உங்க பக்கத்துல நீ அண்ட விடக்கூடாது. ये दोनों को आपके पास आने मत दो। ஆமென். आमीन। கவலை என்ன சொன்னா உட்கார்ந்த இடத்தை விட்டு எழும்ப விடாது. चिंता क्या करेगा? बैठे हुए जगह से तुझे उठने नहीं देगा। கவலை ஆண்டவரை கூட உன்னை சந்தேகப்பட வைக்கும். चिंता परमेश्वर पे भी तुझे संदेह करने लगाएगा। உங்களையே உங்களை சந்தேகப்பட வைக்கும். अरे खुद के ऊपर ही संदेह करने लगाएगा। இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சா நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம். நிறைய பேருடைய கேள்விகளுக்கு இது விடைன்னு நான் நினைக்கிறேன். ये सब पढ़ने लगेंगे तो पढ़ते रहेंगे। बहुत से लोगों का सवाल का जवाब है ये। சிலர்லாம் கொஞ்சம் எழும்பி வரணும்னு ஆசைப்படுவான். எவனாவது வந்து ஒரு ஊசி எடுத்து ஒரு குத்து குத்தி விடுவான். புஷ்ஷுன்னு பலூன் மறுபடியும் படுத்துறேன். कुछ लोग थोड़ा उठकर आने का प्रयास करते, तभी कोई आके एक सुई लगा देते, उसके बाद जैसे बलून की हवा चल जाती फुस करके बैठ जाते। இவன் ரொம்ப சொல்லுதான், பட் நான் சொல்லுதோட டைம் எடுத்து சொல்லுதான். கரெக்டா சொல்லுதான். சரி, அல்லேலூயா. हालेलुया। அழுது ஒரு இடம் புரிய மாட்டேங்குது. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நார்த்துக்கு போயிருந்தப்போ, வட இந்தியா வந்திருந்தப்போ, थोड़े दिन पहले जब मैं उत्तर भारत आया था, நானும் பிரசங்கம் பண்ணி முடிச்சிருவேன். मैं प्रचार करके खत्म कर देता அந்த था। தம்பி நான் பேசினதோட 4 மடங்கு 5 மடங்கு பேசுறேன். वो भाई मेरे बोलने के बाद 4 गुना 5 गुना बोलते थे। நான் ஒருவேளை ஏதாவது இங்க நம்ம 10 ரூபாய் கொண்டு ஸ்ரீலங்கால கொடுத்தாச்சுன்னா அங்க 100 சில்லற போயிருமில்ல, அத மாதிரி ஒருவேளை இந்த நம்ம தமிழ் மொழி அங்க நிறைய சொல்லணும் போல இருக்குன்னு நான் 2 நாள் வாடிட்டு இருக்கேன். मैंने सोचा जैसे यहाँ का 10 रुपया श्रीलंका में जाके दोगे तो वहाँ पे 100 रुपए के बराबर है ना, वैसे ही हमारी तमिल भाषा वहाँ पर बोलेंगे तो वो भी ऐसे कई 4-5 गुना ज्यादा बोलना पड़ता है करके मैं 2 दिन सोचा। எனக்கு தெரியாது, வேற யாருகிட்டயும் எனக்கு கேட்கவும் முடியாது. இவன் மட்டும்தான் எனக்கு கதியும் கூட. मुझे पता भी नहीं और किसी से पूछ भी नहीं सकता, और यही मेरा नसीब भी था उधर का। கடைசியில பார்த்தா என்ன நடந்துட்டு இருந்திருக்கு. अंत में देखा तो क्या हो रहा था, ஏன்னா நான் பிரசங்கத்துக்கு முடிக்கிறத வரைக்கும் இவன் முந்தின வார்த்தையில சொல்லி முடிச்சிருவான். मैं संदेश को खत्म करने से पहले ही बातें बोल के खत्म करता था। இப்போ இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். अब यीशु मसीह आने वाले हैं। அவன் சொல்லுவான், இயேசு நியாயம் தீர்க்க, நம்மை விடுதலையாக்க, நமக்கு அற்புதம் செய்ய அவர் வரப்போறான்றான். वो कहता था यीशु हमारा न्याय करने, यीशु हमारा छुटकारा देने, यीशु हमारा अद्भुत करने के लिए यीशु आने वाले कर कर। அவன் டிரான்ஸ்லேட் பண்ணின பிறகு அவன் சொன்னதை கூட நான் அடுத்த வார்த்தையை சொல்லுவேன், நம்ம நியாயம் தீர்க்க வரப்போகிறார். वो ट्रांसलेट करने के बाद मैं बोलता था कि हमारा न्याय करने आएंगे, இவன் தான் நான் சொன்னதை இவன் சொல்லிட்டானே. और इसने तो मैंने जो कहा तो बोल दिया ना, அப்ப இவன் நான் சொன்னதை சொல்லாம ஏற்கனவே சொல்லிட்டோம்லான்னு வேற ஒண்ணு இவன் சொல்லுவான். और इसने जो मैंने कहा तो पहले ही बोल दिया इसलिए और दूसरी बात कहता था। கடைசில பார்த்தாச்சுன்னா நான் ஒண்ண பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், இவன் இன்னொன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான். अंत में देखा तो पास्टर जी एक संदेश दे रहे और ये एक संदेश दे रहा है। அந்த நிலைமை தெரியலையே. இருந்தாலும் கர்த்தர் பேசுறாருன்னு நம்மளும் வண்டி ஓட்டிட்டு தான் இருக்கோம். पता नहीं था ना कुछ भी हो, परमेश्वर गाड़ी चला रहे करके चलाए। இங்க அப்படி வராது, இல்லைன்னா இவனை கொண்டு விடுவாரு, அது வேற. यहाँ ऐसा नहीं होगा, नहीं तो मेरे को मार डालेंगे। ஆண்டவர் உதவி செய்வாரா? परमेश्वर आपकी मदद करे। நல்ல பிள்ளைகள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे। அல்லேலூயா. हालेलुया। பயமும் கவலையும் மனிதனை ஆமென் செயல்பட விடாம பண்ணிட்டே இருக்கும். डर और चिंता मनुष्य को काम करने नहीं देगी। அதனாலதான் மிஞ்சிய காரியங்கள், மிஞ்சிய கடன் இதுக்கெல்லாம் நீ போகக்கூடாது. इसीलिए अधिक कार्य, अधिक कर्ज उधार के लिए आप नहीं बढ़ना चाहिए। தேவையில்லாத உங்களை கவலைப்படுத்துகிற ஒரு காரியத்தில் நீங்க உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். जो कार्य जरूरत नहीं उसमें अपने आप को शामिल मत कीजिए। ஏன்னா நம்ம எதிலையும் செயல்பட விடாம நம்மை சத்துரு மாற்றி விடுவான். फिर शैतान किसी में भी हमें कार्य करने नहीं देगा, हमें बदल देगा। ஏன்னா உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்க மேல ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்கிறது பிசாசுக்கு நல்லா தெரியும்.
क्योंकि आपको मालूम है या नहीं मालूम है, आपके ऊपर एक उम्मीद है करके शैतान को अच्छे से मालूम है। உங்க எதிர்பார்ப்பை உங்களை ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பை உங்களை கொண்டு நிறைவேற்றாமல் இருப்பதுதான் அவனுடைய மிகப்பெரிய லட்சியம். परमेश्वर आपके ऊपर रख के जो उम्मीद है वो आपको रख के पूरा ना हो करके ही उसका उद्देश्य है। அதற்காக உங்களை வேற எங்கேயாவது ஒரு இடத்துல பிஸி ஆக்கி விட்டுருவோம் பாருங்க. इसीलिए वो आपको किसी एक जगह पर बिजी करके छोड़ देगा, உங்களை பயமுள்ளவர்களாக்கி விட்டுருவோம். आपको डरपोक बना देगा, நம்ம ஏதாவது ஒரு பெரிய சுமைக்குள்ள நம்மளை கவலைக்குள்ள சிக்க வச்சிடும். हमें किसी एक बड़े बोझ चिंता के अंदर ढकेल देगा। கடைசி வரைக்கும் நம்ம சொல்லுவோம், என்னவோ செய்யணும்னு நினைச்சேன், என்னவோ செய்யணும்னு நினைச்சேன், இப்படி நினைச்சு நினைச்சு செத்து போயிடணும். अंतिम तक कहेंगे मैंने कुछ तो करने के लिए सोचा था, कुछ तो करने के लिए सोचा था, ऐसे ही बोल बोल के मर जाएगा। நம்முடைய வாழ்க்கை முற்று பெறாத ஒரு வாழ்க்கையா முடிஞ்சு போகும். हमारा जीवन एक परिपूर्ण समाप्त नहीं हुआ ऐसा मर जाएंगे। இப்ப பாருங்களேன், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின பிறகு अब देखिए यीशु मसीह जी उठने के बाद சீஷர்களுடைய இயேசுவை தேடுதல் என்கிற ஒன்று அங்கே இருக்கு. चेलों के अंदर यीशु को ढूंढना है कर एक था, இயேசுவை தேடுறாங்க. यीशु को ढूंढे। தேடுதல் என்பது சரி, ढूंढना सही है, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். ढूंढोगे तो तुम पाओगे। ஆனா தேடுதல் நல்லது, தேட வேண்டிய இடத்தில் தேடும். लेकिन ढूंढना सही है, लेकिन ढूंढने वाले जगह पे ढूंढना है। உயிரோடு இருக்கிறவர்களை எங்கே தேடினார்கள்? மரித்தவர்களிடத்தில் தேடினார்கள். जो जिंदा है उसे कहाँ ढूंढे? मरे हुए लोगों के जगह पर। மரிக்கும் வரை தேடினாலும் அவரை கண்டுபிடிக்க முடியாது. मरने तक ढूंढेंगे तो भी उसे नहीं पाओगे। தேடுனேன் 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 தேடுனேன், அவர் கடைசி வரைக்கும் பார்க்க முடியல. अरे ढूंढा 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 लेकिन अंतिम तक देख नहीं सका। தேடுனேன், ढूंढा, தேட வேண்டிய இடத்துல தேடல. ढूंढने वाले जगह पर ढूंढा। ஆமென். தோத்தன. நானே இந்த லாங்குவேஜ் இல்லாததுனால படுகிற பாடுகள் ரொம்ப கஷ்டம் சில நேரத்துல. मैं ये लैंग्वेज जो पता नहीं इस वजह से बहुत कष्ट कुछ समय महसूस करता हूँ। ஐயோ நீங்க ஏன் கேக்குறீங்க? அதெல்லாம் காமெடியா இருக்கு. ஒரு தடவை நான் தப்பி வர்றது. आय आप क्यों पूछ रहे हो? बहुत कॉमेडी होता है एक बार बच कर आना। நீ செத்துட்டியான்னு கேட்டாலும் ஓகே ஓகேன்னு சொல்லி நான் வந்துடுறேன். वो पूछेगा तुम मर गया क्या? ओके ओके। அப்போ ஒரு வாட்டி பெங்களூர் ஊழியத்துக்காக வந்திருந்தேன். तो एक बार मैं बेंगलोर में सेवकाई के लिए आया, ஒரு வருஷங்கள் ஆச்சு. कई साल हुए। அப்போ நம்ம சர்ச்சில் இருந்து ஒரு பிரதர் மைசூர்ல ஃபேமிலி அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். तो हमारे चर्च के एक भाई मैसूर में परिवार के साथ वहाँ पर काम कर रहे थे। அப்போ சொன்னா எப்படியாச்சும் நீங்க 100 கிலோமீட்டர் தான் பாஸ்டர் வந்துட்டு போயிருங்க. तो उन्होंने कहा कैसे भी हो पास्टर, सिर्फ 100 किलोमीटर की दूरी पर हमें आप आकर जाइए। நானும் என்ன பண்ணேன், சரி வாரம்னு காலையிலே 7 மணிக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன். मैंने भी क्या किया, आ रहा हूँ करके सुबह 7 बजे से पहले ही निकल गया அங்க 9 மணிக்கு முன்னாலே போயிட்டு பார்த்துக்கிடுங்க மைசூர்ல. और 9 बजे से पहले ही मैं मैसूर पहुँच गया। அப்போ அவர் சொல்லியிருந்தார், பாஸ்டர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குங்க, तो उन्होंने कहा था पास्टर जी आप बस स्टैंड में उतरिए, ஆட்டோ கிட்ட போய் மிஷன் ஹாஸ்பிட்டல் போகணும்னு கேளுங்க. ऑटो वाले के पास जाकर बोलिए मिशन अस्पताल जाना है। அவன் கரெக்டா கொண்டு விட்டுருவான். 10 ரூபாய் 12 ரூபாய் கொடுக்க சொன்னாரு, கொடுத்துருங்க, ரைட் முடிஞ்சிருந்தாரு. उन्होंने कहा वो ठीक से आपको वहाँ पहुँचा देगा, 10 रुपया या 12 रुपया आप दे दीजिए। அப்ப நானும் அதே மாதிரி போய் இறங்கினேன். और मैं भी वैसे ही उतरा, டிரைவர்கிட்ட சொன்னேன், ड्राइवर से कहा, ஆட்டோல ஏறி உட்கார்ந்து அவன் கொண்டு இறக்கி விட்டான். ऑटो में चढ़कर बैठा और उसने जाकर वहाँ पर पहुँचा दिया। அப்பதான் மொபைல் இல்லாத காலம் தான். तभी मोबाइल फोन नहीं था उस समय। பக்கத்துல ஒரு எஸ்டிடி பூத் இருந்து அதுல போய் பிரதர் நான் வந்துட்டேன்னு கூப்பிட்டு சொன்னேன். बगल में एक एसटीडी बूथ था और मैं जाकर कहा ब्रदर मैं आ गया हूँ। இப்போ அவர் என்ன பண்ணிட்டார், அவர் நேர வந்துட்டார். अब वो क्या किए, वो भी सीधे आ गए। அவர் வந்து ஒரு சுத்து சுத்தினார். वो आके एक बार चक्कर लगाए, என்ன காண, मुझे नहीं पाए। மறுபடியும் அவர் என்ன செய்தார், அந்த போன் பக்கத்துல போய் நின்னுட்டார். फिर उन्होंने क्या किया, फोन के बगल में जाके खड़े हो ஒரு गए। மணி நேரம் கழிச்சு நான் கூப்பிடுறேன், இன்னும் வர காணுமே என்ன. 1 घंटे के बाद मैं पूछा अभी तक आप आए नहीं। அப்போ நான் வந்தேன், நீங்க தான், நான் வந்துட்டேன்னு உங்களை பார்க்க முடியல என்ன. और उन्होंने कहा मैं आया था लेकिन मैं आपको वहाँ पर नहीं देखा। இப்படி 2 மணி தாண்டியாச்சு. ऐसा 2 घंटे हो गए। அவர் போன் பண்றது தேடுறது 2 மணி ऐसे 2 बज गए, 2 மணிக்கு மேல 2 बजे के ऊपर। அப்போ அவர் சொன்னார், நான் நீங்க பக்கத்துல இருக்கிற அந்த எஸ்டிடி பூத்துல பக்கத்துல 2 மணி, ஆமா 2:30 மணிக்கு மேல இருக்கும், அந்த பூத்துக்கார்ட்ட போனை கொடுங்க.
तो उन्होंने कहा 2-2:30 बजे होंगे, तो उन्होंने कहा कि वो एसटीडी बूथ वाले को फोन दो। அது வரைக்கும் அவர் சொன்னது அந்த ஒரு கல் வச்சு கட்டின ஒரு கட்டடம் இருக்குல்ல, அதுக்கு கீழே ஒரு மரம் அது இருக்கு, அதுல நீங்க நில்லுங்க பாரு, நானும் அத மாதிரி வந்து நிப்பேன். उससे पहले कहते एक पत्थर से एक बना एक गुफा जैसा है ना, उसके नीचे पेड़ है, वहां पर आप खड़े रहिए, और मैं भी जाके वैसे खड़ा रहता था। மறுபடியும் அவர் சுத்திட்டு மறுபடியும் போன் கிட்ட போய் நிப்பா. वैसे वो घूम के आता था और वैसे जाके फोन बूथ के पास खड़े रहते थे। எஸ்டிடி பூத்துக்கார்ட்ட போனை கொடுத்தாச்சு. एसटीडी बूथ वाले को फोन दे दिए, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. वो दोनों आपस में बात कर लिए। பேசிட்டு அது ஒரு பொட்ட பிள்ளை, அது இருந்துச்சு கக்கக்கக்கன்னுச்சு. वो एक लड़की थी, वो खक हंसने लगी। காரியம் பார்த்தா நான் நிக்கிறது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, அவர் தேடுகிறது வந்து மிஷன் ஆஸ்பத்திரி. कारण क्या था, मैं खड़ा था गवर्नमेंट हॉस्पिटल में और वो ढूंढ रहे थे मिशन हॉस्पिटल में। அந்த படுவாய் இடமா वो पापी इंसान मुझे फंसा के छोड़ के चले गया। அவர் தேடினாரு, वो ढूंढे, ஆனா தேடுதல் சரிதான், ढूंढना सही था, இடம்தான் தவறு. जगह ही गलत था। இன்னைக்கு அநேகர் தேடிக்கொண்டிருக்கிறாங்க, आज अनेक ढूंढ रहे हैं, சரியான இடம் தெரியாது. सही जगह मालूम नहीं। நான் தேடுறேன்றாங்க, मैं ढूंढ रहा हूँ कहते हैं, பகலா தேடுறேன்றாங்க, रात दोपहर ढूंढता हूँ, பக்தியோட தேடுறேன்றாங்க. भक्ति के साथ ढूंढता हूँ। இதெல்லாம் வீணாகி கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில் அநேகர் இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். ये सब व्यर्थ कर ऐसे अनेक उनकी स्थिति पता नहीं। எவ்வளவு செய்தேங்கிறது முக்கியம் இல்லை, செய்ய வேண்டியதை செய்தேனா என்பதுதான் முக்கியம். कितना किया वो मुख्य नहीं, जो करना था उसे किया क्या वही मुख्य है। அவர் விரும்புறதை செய்யறேனா அதான் முக்கியம். वो जो चाहते हैं उसे कर रहा हूँ क्या वही मुख्य है। ஆமென். आमीन। ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. परमेश्वर हमारी मदद करेंगे। அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுலின் போதனைகள் इसीलिए प्रेरित पौलुस की शिक्षा மிக கவனமாய் அவர் போதனையில் கையாண்டிருக்கிறார். बहुत ही ध्यान से वो उपदेश किए गए। ஒன்று கிறிஸ்துவை நீங்கள் அறியணும், एक मसीह को आपको जानना है, உங்கள் விசுவாசம் தேவ பலத்தில். आपका विश्वास परमेश्वर के बल पे। आमीन। आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। அதுக்கு தந்துட்டான், அந்த விசுவாசம் உள்ள விழுந்துட்டுன்னா இன்றைக்கு அல்லது நாளைக்கு அவனை சரியான வழிக்கு அது கொண்டு வந்து. वो विश्वास दे दिए, उसके अंदर हो गया तो आज नहीं तो कल उसे सही राह पे ले आएगी। நான் ஊழியத்திற்கு வந்த நாட்களில் நான் இதை தான் அனுபவிச்சேன். मैं सेवकाई में जब आया तो शुरुआती दिनों में சின்ன इसे अनुभव किया। சின்ன வயசுலயே ஒரு விசுவாசம், கிறிஸ்து, தெய்வீக தொடுதல் இதெல்லாம் இருந்துச்சு. बचपन में ही विश्वास, परमेश्वर का स्पर्श, ये सब था। ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் உலகத்திற்கு நேராய் போன ஒரு சூழ்நிலையை நான் பார்த்தேன். लेकिन एक ठहराए हुए समय में मैं दुनिया की ओर गया, उसे भी मैंने देखा। அன்னைக்கு யாரும் என்கிட்ட வந்து உபதேசம் பண்ண முடியாது. उस दिन कोई भी मेरे पास आकर उपदेश नहीं कर सकता। யாரும் உபதேசம் பண்ணணும் அவங்களுக்கு கேட்கறதுக்கு நாங்க ஆயத்தமா இல்லை. कोई भी उपदेश करेगा तो उसे सुनने के लिए मैं तैयार नहीं। ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல लेकिन एक ठहराए हुए समय में எனக்குள் விழுந்திருந்த வசனம் என்னை திருப்பி கொண்டு வந்துச்சு. मेरे अंदर जो वचन गिरा था उसे उसने मुझे वापस ले आया। ஆமென். आमीन। அது என்னை திருப்பி கொண்டு வந்தது. वो मुझे वापस ले आया। ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல என்னால வெளியே போக முடியல. एक ठहराए हुए जगह के पार में बाहर नहीं जा सकता था। நான் கேட்ட வசனம் என்னை திருப்பி கொண்டு வந்தது. मेरा वचन सुना वचन मुझे वापस ले आया। ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில எனக்கு தெரியாம உலகத்தை குறித்த ஒரு பயம் எனக்குள்ள வந்துச்சு. एक ठहराए हुए परिस्थिति में मुझे ही पता नहीं एक डर मेरे अंदर था। ஆண்டவர் என்னை திருப்பி கொண்டு வந்தார். परमेश्वर मुझे वापस लेकर आए। அதனால தான் சொல்றேன், உங்களை கடை சுவரை நடத்துகிற அந்த தேவ பலன் உங்களுக்குள் வருவதாக. इसीलिए आपसे कहता हूँ, आपको अंत तक चलाने वाला परमेश्वर का बल आपके अंदर आए। ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष இந்த करेंगे। 3 நாட்கள் முடியும் பொழுது அநேக காரியங்களில் நமக்கு ஒரு தெளிவு உண்டாகும். ये 3 दिन खत्म होते समय अनेक कार्य में हमारे लिए एक स्पष्टता साफ होगा। அமருகிற அநேகரை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். बैठे हुए अनेक को परमेश्वर उठाएंगे। அநேக காரியங்களை குறித்து என்னவாய் முடியும் என்ற அச்சத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் தொடர்ந்து செயல்பட வைப்பார். अनेक कार्य के विषय कैसे खत्म होगा करके जो डर में के परमेश्वर उसे आगे बढ़ने के लिए करेंगे। பிள்ளைகளுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். बच्चों के लिए एक बात कहूंगा। ஒரு வார்த்தை ஆண்டவர் நமக்கு சொல்லும் பொழுது एक वचन हमसे परमेश्वर कहते समय அது உங்க வாழ்க்கையோட ஒத்து போகுதுன்னா அந்த வார்த்தையை மறுபடியும் வாயினால் அறிக்கையிட்டு பழகுங்க. वो वचन आपके जीवन के साथ जुड़ता है तो उस वचन को वापस मुंह से अंगीकार कीजिए। எப்படி நான் ஆண்டவர் சொல்றார், இப்ப பலிபீடத்திலிருந்து நானோ அல்லது பாஸ்டர் இன்னொரு நபர் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னு வைங்களேன். देखिए वेदी के ऊपर से मैं या पास्टर जी या कोई और व्यक्ति कह रहे कि परमेश्वर आपको आशीष करेंगे, கேட்டுக்கிட்டு அப்படியே இருக்கக்கூடாது.
सुनते हुए ऐसे ही नहीं बैठना है। நீர் என்னை ஆசீர்வதிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். आप मुझे आशीष करने वाले हो, इसके लिए स्तुति हो। அதான் வெற்றி. वही विजय। ஆமென். आमीन। அதுதான் நம்ம வாழ்க்கையில வருகிற மாற்றத்திற்கு அடிப்படை. वही हमारे जीवन में आने बदलाव का कारण है। நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? मैं जो बोल रहा समझ में आ रहा है क्या? உங்கள் விசுவாசத்தை நான் நிற்க பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றாருன்னு வைங்க. आपके विश्वास को मैं खड़ा करूंगा कर कर परमेश्वर कहते हैं। உடனே சொல்ல ஆண்டவரே என் விசுவாசத்தை நீ நிற்க பண்ண போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. तुरंत कहना है परमेश्वर मेरे विश्वास को खड़े करने वाले इसके लिए स्तुति हो। ஆமென். आमीन। அந்த வசனம் உள்வாங்கணும். वो वचन को अंदर ग्रहण करना है। அந்த வசனத்தை நம்ம அறிக்கையிடணும். उस वचन को अंगीकार करना है। அது நமக்கு மிகப்பெரிய வெற்றிக்கு வழிவகுத்து விடும். वो हमारे लिए बड़ी विजय जय के लिए रास्ता खोलेगा। இது நான் கேரளாவில் பிரசங்கிக்கும் பொழுது அதிகமா நான் ஃபீல் பண்ணேன். इसे जो मैं केरला में प्रचार करते समय अधिक महसूस किया। சில நேரம் எல்லாம் அவங்க எங்களை பேசவே விட மாட்டாங்க. कुछ समय तो हमें बोलने ही नहीं देते वो। ஒரு வார்த்தை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா, पर मैं एक वचन परमेश्वर तुझे आशीष करेंगे, உடனே அல்லேலூயான்னு சொல்லிட்டு ஆராதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. तुरंत अल्लेलुया बोल के आराधना करने लगेंगे। நான்லாம் உண்மையில நான் எவ்வளவோ நாட்கள் பிரசங்கிக்க போன இடத்துல ஒரு நாள் பிரசங்கத்தை 3 நாள் முடிக்காம வந்திருக்கேன். मैं तो सच के तो कई बार मैं एक प्रचार करने के लिए एक दिन के प्रचार को 3 दिन में खत्म किए बिना आया हूँ। நம்முடைய ஜனங்கள் எல்லாரும் ரிசீவ் பண்ணுவாங்க. हमारे लोग सब रिसीव करेंगे, அத வாழ்க்கையில அப்ளை பண்ண மாட்டாங்க. उसे जीवन में उसका पालन नहीं करेंगे। ரிசீவிங் கெபாசிட்டி அதிகமா இருக்கும். अरे प्राप्त करने का जो क्षमता है वो अधिक है। சில நேரத்துல சொன்ன மேல பேசல நீ मैंने कल कहा था ना, சொல்ற மாதிரியே இருக்கு மாத்திடுங்க. मैंने कल कहा था तू बोल बोल ऐसे बोलने जैसे लगता है। அறிவுத்திறன் கேள்வித்திறன் அதிகமா இருக்கும் நமக்கு. समझने का और सवाल करने का जो गुण है वो अधिक है। அதை அப்ளை பண்ணுகிற காரியத்துல கொஞ்சம் பின்தங்கி இருப்போம். நம்முடைய என்ன சொல்றது முன்னோர்கள் தந்த கருப்பட்டியான்னு எனக்கு தெரியல, ஏதோ தப்பு நடந்துச்சு. लेकिन उसे पालन करने के गुण के विषय में हम में कमी है। वो पता नहीं हमारे पूर्वजों ने क्या लड्डू खिलाया उसके विषय के मुझे मालूम नहीं। சரி ஏதோ இனியாவது நம்ம கொஞ்சம் மாற பார்ப்போம். ஏன்னா கருப்பட்டி குறைஞ்சு வருது இல்லை இப்போ. நம்ம இப்பல சீனிக்கு மாறிட்டோம், அஸ்காவுக்கு மாறிட்டோம். ஓகே, अभी उसका भाव कम हो गया ना गुड़ का, तो अभी बदलेंगे क्या देखते हैं। கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். परमेश्वर हमारी मदद करे। எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, हमसे प्यार करने वाले परमेश्वर தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு பேசும். लगातार हमसे बात कीजिए। உம்முடைய வார்த்தைகளை இன்னும் அதிகமாய் நாங்கள் புரிய அறிய எங்களுக்கு உதவி செய்யும். आपके वचन को और अधिक समझने के लिए जानने के लिए मदद कीजिए। நாங்கள் கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, हम सिर्फ सुनने वाले ही नहीं, அதை செய்கிறவர்களாய் இருக்க உதவி செய்யும். उसे करने वाला होने के लिए मदद ஒரு कीजिए। மனிதன் தேவ பலத்தில் நின்றால் एक मनुष्य परमेश्वर के बल पे खड़े रहेगा மலை तो போல் இருக்கிற பிரச்சனை அவனுக்கு முன்னால ஒண்ணும் இல்ல ஆண்டவரே. पहाड़ के समान जो परेशानी उसके आगे वो कुछ नहीं है। பாடுகளை சகித்து தேவனுக்காக நிற்க ஒரு கிருபை பொருந்தின ஒரு சபை இந்த தேசத்தில் எழும்பட்டும். पीड़ा को सहन कर कर परमेश्वर के लिए खड़ा रहने वाला एक अनुग्रह का कलीसिया बन के उठे। ஆமென். आमीन। காலேபின் ஆவி உடையவர்கள் வரட்டும் ஆண்டவரே. कालेब के आत्मा को पाए वे लोग आए प्रभु। மலை நாட்டை எங்களுக்கு தாரும் என்று கேட்டு வாங்குகிற ஒரு தைரியம் என் ஜனங்களுக்குள்ள வரட்டும். पहाड़ी देश को मुझे चाहिए करके मांग कर पूछने का एक धैर्य हमारे लोगों में आए। பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல, வரட்டும் பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணுவேங்கிற அந்த தைரியம் என் ஜனங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவர். परेशानी नहीं, ऐसा जीवन नहीं, परेशानी है आने दो मैं उसे सामना करता हूं, ऐसा धैर्य हमारे लोगों के अंदर आए। ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் आत्मा परमेश्वर अंतिम दिनों में நீர் மகிமையானவைகளை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். आप महिमा के कार्य करने वाले इसके लिए स्तुति हो। இந்த பகல் வேளை इस दोपहर के समय என்னை பயன்படுத்த मुझे इस्तेमाल कीजिए, ஏன் கூட பேசுங்கப்பா. मुझसे बात कीजिए இந்த पिता। இடத்துல இருக்கிற ஒரு நபர் கூட வெறுமையா போக கூடாது. इस जगह पर बैठा एक भी व्यक्ति खाली नहीं जाना चाहिए। எழுதுவதற்கு अनेक காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. लिखने के लिए अनेक कार्यों ने सिखाइए। தனி நபர்களோடு நீ பேசுங்க. व्यक्तिगत लोगों से बात कीजिए। ஆவியானவர் ஆளுகை செய்ய ஜெபிக்கிறேன். आत्मा परमेश्वर राज करने के लिए प्रार्थना करता हूं। தொடர்ந்து வார்த்தைகளை சரளமா தாருங்க. लगातार वचन को सरलता से दीजिए। நாங்கள் ஒரு மனமாய் ஊழியம் செய்ய உதவி செய்யும். हम एक मन के साथ सेवकाई करने के लिए मदद कीजिए। இயேசுவின் நாமத்தில் பிதாவே, यीशु के नाम से पिता। ஆமென். आमीन। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஒரு கவி பாடலை பாடுவோமா? एक कवि गीत को गाएंगे क्या? என்னை காண்பவரே, தினம் காப்பவரே,
ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஓஹோ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். அமர்ந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். அமர்ந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. அல்லேலூயா. हालेलुया। அனைவருக்கும் மனதார நன்றி. सभी को दिल के गहराई से धन्यवाद। அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்திற்கு மறுபடியும் வருவோம். प्रेरितों के कामों के पहले अध्याय में फिर से आएंगे। ரைட். இப்பொழுது முதல் அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். अभी पहले अध्याय की ओर हमारे ध्यान को घुमाएंगे। ஏற்கனவே நாம் முதல் அதிகாரம் முதல் வசனத்தை நேற்று இரவில் நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். पहले से ही कल के दिन पहले अध्याय के पहले वचन को ध्यान करने के लिए परमेश्वर मदद किए। ஆவியினால் அப்போஸ்தலர்கள் கட்டளை பெற்றார்கள் அப்படின்னு நம்ம படிச்சோம். पवित्र आत्मा से आज्ञा पाए कर हम पढ़े। இதை தொடர்ந்து நம்ம படிக்கிறதா இருந்தா ஆவிக்குரியவர்களின் மூன்று விதமான நிலைகளை குறித்து நாம் படிக்க வேண்டும். इसे लगातार पढ़ना है तो आत्मिक व्यक्ति की तीन स्थिति के बारे में पढ़ सकते हैं। ஆனால் ஸ்தோத்திரம், அதை குறித்து நாம் பேசுவதற்கான நேரங்கள் நமக்கு இல்லை. लेकिन उसके बारे में बात करने के लिए हमारे पास समय नहीं है। ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. फिर भी पवित्र आत्मा में चलाएंगे। ஏன் இவர்களோடு கர்த்தர் பேசினார், கட்டளை கொடுத்தார்? क्यों परमेश्वर इनसे बात किए, इनको आज्ञा दिए? அவர்கள் ஸ்தோத்திரம், அது அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் உள்ள அந்த உறவை காண்பிக்கிறது என்று சொன்னேன். वो उनके और परमेश्वर के बीच में एक रिश्ता बताता है करके कहा। இரண்டாவது உரிமையை காண்பிக்கிறது என்று சொன்னேன். दूसरा हक को बताता है करके कहा। மூன்றாவதாக அவர்கள் மேல் வைத்த அன்பு காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னேன். तीसरा उनके ऊपर के प्रेम को बताता है करके कहा। நான்காவதாக அவர்கள் மேல் அவர் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பை உங்களுக்கு வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். चौथा, वो आपके ऊपर रखे हुए उम्मीद को बताने के लिए परमेश्वर मदद किए। நீங்க நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். आप अच्छे से समझ लीजिए। யாரோடு கர்த்தர் மிக தெளிவாக கட்டளையாக கர்த்தர் பேசுவார்? किसके साथ परमेश्वर बहुत ही साफ, बहुत ही आज्ञादायक बात करते गए। என்னை பரிசுத்த ஆவியானவர் சற்று பின் கொண்டு போகிறதை நான் உணர்கிறேன். मुझे पवित्र आत्मा थोड़ा पीछे लेके जा रहे हो, उसे मैं एहसास कर रहा हूँ। யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. यूहन्ना के सुसमाचार के 15वें अध्याय को घुमा लीजिए। ஒரு ஆவிக்குரியவர்களின் மூன்று வித நிலைகளை அங்கு பார்க்க போகிறோம். एक आत्मिक व्यक्ति के जीवन की तीन स्थिति को हम देखेंगे। ஆண்டவர் ஒரு மனிதனை கட்டளை கொடுக்கிற அளவிற்கு கொண்டு வர வேண்டுமானால் இவன் இந்த மூன்று நிலைகளையும்
வந்தடைய வேண்டும். परमेश्वर एक चेले एक मनुष्य को आज्ञा दे ऐसे स्थिति में आना है तो पहले उसे इस तीन स्थिति में आना है. இந்த மூன்று நிலைகளில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தான் உங்களை குறித்து ஜட்ஜ் பண்ணிக்கணும். इस तीन स्थिति में से आप कौन सी स्थिति में होकर कर आप कोई आपका न्याय करके पता लगाना है. ஒன்று, पहला ஆமென், 15:8 வாசிக்கும் பொழுது 15वें अध्याय के 8वें वचन को पढ़ते समय ஆமென், சீஷர்களாய் இருப்பீர்கள். तुम चेले बनकर रहोगे. நான் சொல்றதை நீங்க கவனிக்கணும். मैं जो कहता हूं उसे ध्यान दो. ஆமென், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் तुम बहुत सफल लाओ इसलिए என் பிதா மகிமைப்படுவார். मेरे पिता महिमा पाएंगे. எனக்கு சீஷர்களாக இருப்பீர்கள். तुम मेरे चेला ठहरोगे. அப்ப சீஷர்கள் என்ற வார்த்தை ஆமென் பின்பற்றுகிறவர்கள் என்ற அர்த்தம். तो चेले का शब्द का मतलब है पीछे चलना कर ஃபாலோவர்ஸ், பின்பற்றுகிறவர்கள் என்ற அர்த்தம். उनके पीछे होना पीछे चलना फॉलोअर्स करके मतलब है. கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதல் நிலை இந்த சீஷத்துவ நிலை. मसीह जीवन का पहला स्थिति ये चेले का स्थिति. ஆனால் பைபிள் சொல்லுது ஆவியானவர் அப்போஸ்தலர்களுக்கு கட்டளையிட்டார். लेकिन बाइबल कहता है परमेश्वर आत्मा परमेश्वर प्रेरितों को आज्ञा दिए. அப்ப அந்த நிலைக்கு வரணும்னா இந்த நிலை பத்தாது. तो उस स्थिति पर आना है तो ये स्थिति काफी नहीं. இது சீஷத்துவ நிலை. ये चेलों की स्थिति है. அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிற நிலைக்கு வரணும். प्रेरितों कहते हैं उस स्थिति पर आना है. அப்போ இந்த நிலை அடையாத ஒரு மனுஷனால் அந்த நிலைக்கு வர முடியாது. तो जो व्यक्ति इस स्थिति को नहीं पाया वो उस स्थिति पे नहीं आ सकता. அப்ப நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்த உடனே நாம அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை அடைய முடியாது. तो मैं मसीह जीवन में आते ही प्रेरितों के कामों के पहले अध्याय के पहले वचन को पा नहीं सकता. அப்ப இன்னைக்கு நான் நினைக்க ஓஹோ அப்ப அந்த நிலையை நான் அடையணும்னா இன்னும் வளரணும். तो हो मुझे आज सोचना है उस स्थिति को पाना है तो मुझे और बढ़ना है. நான் ஆமென் கர்த்தரால் கட்டளை பெறுகிற அளவுக்கு நான் வரணும். परमेश्वर के द्वारा आज्ञा पाऊं ऐसा आना है. இப்ப நான் சீசன் ஆயிட்டேன். अभी मैं चेला बन गया. என்னால கட்டளை பெறுகிற அளவுக்கு நான் வரல. मैं आज्ञा पाऊं ऐसी स्थिति पर नहीं पहुंचा. அப்ப இப்போ ஒவ்வொருவருக்குள்ளே ஒரு எண்ணம் வரணும், அப்பா இன்னும் நான் வளரணும். तो अभी हर एक के अंदर एक विचार आनी चाहिए पिता मैं अभी भी बड़ा नहीं हुआ हूँ. आमीन. நம்ம பேசுறது அவர் கேட்கிறாருங்கிறது உண்மை. हम जो बातें करते वो सुन रहे वो सच है. ஆனா அவர் பேசுறது நமக்கு இன்னும் புரிய முடியலங்கிறது இன்னொரு உண்மை. लेकिन वो जो बातें करते वो हम नहीं समझ पा रहे ये एक सच है. காரணம் என்ன? कारण क्या? அந்த புரிஞ்சு கொள்ளுகிற அளவிற்கு நம்ம இன்னும் வரலைங்கிறது உண்மை. वो समझे ऐसे स्थिति पर हम अभी तक नहीं पहुंचे हैं. இப்ப நல்லா கவனிங்க. अब अच्छे से ध्यान दीजिए. ஒரு ஆளுக்கு 3 பிள்ளைகள் இருக்கு. एक व्यक्ति के लिए 3 बच्चे हैं. ஆமென். இளைய பிள்ளை இந்த டைப் இந்த சைஸ். छोटा बच्ची इसकी साइज. இரண்டாவது பிள்ளை இந்த சைஸ். दूसरी बच्ची ये साइज. மூணாவது பிள்ளை மூணாவதுன்னா மூத்த பிள்ளை இந்த டைப் இந்த size. और पहला बेटा जो है पहला बच्चा वो साइज में. நீங்க நல்லா கவனிங்க. अब अच्छे से ध्यान दीजिए. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். पहला दूसरा तीसरा மூணுமே நம்ம பிள்ளைகள் தான். तीनों हमारे बच्चे हैं. உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை நீங்க யார்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க? आपके कष्ट तकलीफ को किसके साथ बांटोगे? மூத்த பிள்ளையை விட வளர்ந்த பிள்ளைன்னு சொல்லத்தான் சரி. पहले बच्चे से भी जो बड़ा हुआ है उस बच्चे को நீங்க நல்லா புரியணும். आपको अच्छे से जानना है. சில வீடுகள்ல இந்த பிள்ளையும் மூத்த பிள்ளை தான். कुछ घर पे ये बच्चा भी बड़ा बच्चा है पहला बच्चा है. முதல் பிள்ளையினிடத்தில் இல்ல, வளர்ந்த பிள்ளையினிடத்தில். पहले बच्चे से नहीं जो बच्चा बड़ा हुआ है उससे. மூத்த பிள்ளைக்கு 3 வயசு, இரண்டாவது பிள்ளைக்கு 1 வயசு. पहले बच्चे का 3 साल दूसरे உங்க बच्चे का 1 கஷ்டத்தை साल. மூத்த பிள்ளைகிட்ட போய் சொல்லுவீங்களா? அது சொல்லு அழுதுட்டு. आपकी कष्ट को जाके पहले बच्चे से बोलेगा जाए बै करके रोएगा. அப்ப நான் என்னுடைய பிள்ளையானாலும் 3 பிள்ளைகள் இருந்தாலும் வளர்ச்சி அடைந்த பிள்ளைகளிடத்துல தான் நான் பிரச்சனையை சொல்றேன். तो मेरे 3 बच्चे क्यों ना हो तो मेरी परेशानी को जो बच्चा बड़ा हुआ है उसी से मैं जाके बताऊंगा. இவன் பிரச்சனை என்னட்ட சொல்றான், நான் கேக்குறேன். इसकी परेशानी को मुझसे कहता है मैं सुन रहा हूँ. இவன் பிரச்சனை இவன் என்னட்ட சொல்றான், நான் கேக்குறேன். इसकी परेशानी भी मुझसे कहती है मैं सुन रहा हूँ. அவன் பிரச்சனை அவன் என்னட்ட சொல்றான், நான் கேக்குறேன். उसके परेशानी को मुझसे कहता है मैं सुन रहा हूँ. ஏன் பிரச்சனை அவன்கிட்ட மட்டும் தான் சொல்லு. लेकिन मेरे परेशानी को सिर्फ उससे कहूंगा. இவங்க 3 பேர் ஏன் பிள்ளைதான். ये तीनों मेरे ही बच्चे हैं. ஆனா நான் ஏன் பிரச்சனையை சொல்றது வளர்ச்சி அடைந்தவன்ட்ட மட்டும் தான் சொல்றேன். लेकिन मेरी परेशानी को जो बच्चा बड़ा हुआ है उसी से मैं कहूंगा. நம்ம சபையில எல்லாருமே இருக்காங்க.
हमारे कलीसिया में सभी जन है, எல்லாரும் சொல்றதும் கர்த்தர் கேட்கிறார். सभी जो कहते हैं उसे परमेश्वर सुनते हैं, ஆனா அவருடைய பிரச்சனைகளை அப்போஸ்தலர்கள்ட்ட மட்டும்தான் சொல்றார். लेकिन उनकी परेशानी को सिर्फ प्रेरित को ही बताते हैं, அவருடைய தேவையை வளர்ச்சி அடைந்தவர்கள்ட்ட தான் சொல்றார். उनकी जरूरत को जो बड़े हुए हैं उन्हीं को बताते हैं। அப்ப இதுவரைக்கும் நான் சொல்றது அவர் கேட்டிருக்காரு. அவர் என்கிட்ட ஒன்னும் அவருடைய விருப்பத்தை சொல்லல என்று நீங்க சொல்றீங்கன்னா நீங்க இன்னும் வளரல என்று புரிஞ்சுக்கணும். हो सकता है अभी आप कहोगे कि मैंने जो भी कहा परमेश्वर ने सुना, लेकिन वो जो कहे ऐसा मेरे को कुछ सुना ही नहीं या बताई नहीं, तो इसका मतलब ये है कि आप अभी तक बड़े नहीं हुए। ஆமென். आमीन। அப்ப நமக்குள்ள இன்னைக்கு காலையில எனக்கு இன்னும் வளரணும்ங்கற ஒரு எண்ணம் உருவாகணுமே. तो मेरे अंदर आज इस सुबह के समय मुझे और बढ़ना है करके विचार उत्पन्न होना चाहिए। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள கையை பிடிச்சு சொல்லுங்க, கொரோனா பிரச்சனை ஒண்ணும் இல்ல இப்ப. कोरोना की परेशानी नहीं है ना? நீங்க இன்னும் வளர்றத கர்த்தர் விரும்புறார். அல்லேலூயா. आप और बड़े से परमेश्वर चाहते हैं। ஆமென். आमीन। அவ்வளவுதான் चाहते हैं. ரைட். अभी आप और बड़े ये चाहते हैं। நீங்க இன்னும் வளர்றத கர்த்தர் விரும்புறார். आप बड़े ये परमेश्वर चाहते हैं। அப்ப நீங்க கேட்கல நான் ஏன் வளரணும்? तो आप पूछे कि मुझे क्यों बढ़ना है? அவர் என்னோடு பேசுவதை நான் கேட்க நான் வளரணும். वो जो मुझसे बात करते उसे सुनने के लिए मुझे बढ़ना है। அவருடைய விருப்பத்தை நான் அறிய நான் இன்னும் வளரணும். उनकी चाहत क्या है उसे समझने के लिए मुझे बढ़ना है। அவர் செய்ய போறதை நான் அறிய இன்னும் வளரணும். वो जो करने वाले हैं उसे समझने के लिए मुझे बढ़ना है। और அவருடைய விருப்பத்தை புரிய நான் இன்னும் வளரணும். उनकी चाहत क्या है उसे समझने के लिए मुझे और बढ़ना है। அவருடைய தேவையை நான் அறிய இன்னும் வளரணும். उनकी जरूरत क्या है उसे और समझने के लिए मुझे बढ़ना है। ஆமென். आमीन। பேசிக்கிட்டே இருக்கலாம், நேரம் தான். बातें करते जा सकते, समय ही चाहिए। மறுபடியும் சொல்லுங்க, फिर से बोलिए, என்னை இன்னும் வளர பண்ணுங்க. मुझे और बढ़ाइए, என்னை இன்னும் வளர பண்ணுங்க. मुझे और बढ़ाइए, நான் இன்னும் வளர பண்ணுங்க. मुझे और बढ़ाइए। நான் எத்தனையோ வருஷங்களா நம்ம பைபிள் படிக்கிறோம். मैं कितने साल से हम बाइबल पढ़ते हैं। ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னாலே நான் வசனங்களை ஒண்ணு வேண்டாம்ப்பா, இப்ப இந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல ஒரு பிரசங்க தலைப்பெல்லாம் இருக்கும்னு எனக்கு எல்லாம் முன்னாடி தெரியவே செய்யும். कुछ साल पहले कुछ भी नहीं, ये प्रेरितों की कामों के पहले अध्याय के पहले वचन से प्रचार संदेश का शिक्षण करेगा करके मुझे पता नहीं। இந்த 1ஆம் வசனத்துக்குள்ள என்ன பிரசங்க எடுப்பானீன்னு? इस पहले वचन में क्या संदेश, क्या वचन निकालोगे? ஏன்னா ஆண்டுகளா நம்ம பைபிள் படிச்சோம்ல, क्योंकि सालों से हमने पवित्र शास्त्र पढ़ा है ना। அன்னைக்கு இதுல என்னால ஒரு வசனம் எடுக்க முடியாது, இதுல வசனம் இல்ல, இதுல ஒண்ணும் பிரசங்கிக்க இல்லைன்னு நினைச்சேன். उस दिन इस पहले वचन से कुछ प्रचार नहीं निकाल सकते, इसमें वचन नहीं है करके मैंने कहा। இப்போ இந்த ஒரு 1ஆம் வசனத்துக்குள்ள நான் 3 பிரசங்கம் பண்ணுவேன். लेकिन आज इसी पहले वचन में, प्रेरितों के पहले वचन में 3 संदेश कर सकता हूँ। இன்னும் ஒரு 10 வருஷம் கழிஞ்சுன்னா और एक 10 साल हो गया तो இதுல 100 வசனம் பண்ண முடியும். इसमें 100 संदेश कर सकते हैं। அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? इसका कारण क्या है? அன்னைக்கு இன்னும் நான் வளருவேன். उस दिन में और भी बढ़ूंगा, என்னுடைய சிந்திக்கும் திறன் இன்னும் வளரும். मेरा विचार करने का तत्व और बढ़ेगा। அப்போ அன்னைக்கு கடந்த 10 வருஷங்களுக்கு முன்னால இதையே எனக்கு அவர் சொல்லி தரல. तो पिछले 10 साल पहले ये क्यों मुझे नहीं वो सिखाए? இன்னைக்கு அதை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு நான் வளரல, அன்னைக்கு வளரல. उसे समझने की हद तक मैं उस दिन बड़ा नहीं हुआ था। ஆனா இன்னைக்கு அதை சொல்லி கொடுத்தார், ஏன்னா அவர் சொல்ல நான் புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு நான் வளர்ந்திருக்கேன். लेकिन आज वो मुझे बताए, इसका मतलब कि वो सिखाए, उसे समझने के लिए मैं बढ़ गया हूँ। இனி 10 வருஷம் கழிச்சு அதுல 100 காரியம் சொல்லுவார், அன்னைக்கு அதை விட இன்னை விட நான் வளருவேன். तो और 10 साल के बाद उससे और 100 कार्य बताएंगे, तब मैं इससे भी अधिक गुना बड़ा हुआ रहूंगा। நீங்க நல்லா கவனிங்க. अच्छे से समझिए, ஆவிக்குரிய வளர்ச்சியை விரும்பாத ஒரு நபர் தேவ திட்டத்தை அறிய முடியாது. आत्मिक प्रगति को जो मनुष्य पसंद नहीं करता, वो परमेश्वर के उद्देश्य को नहीं समझ सकता। ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய விரும்பாத ஒருவர், आत्मिक जीवन में जो प्रगति बढ़ोतरी होना नहीं चाहता, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய முயற்சி செய்யாத ஒருவர், आत्मिक जीवन में जो प्रगति करने के लिए प्रयास नहीं करता, தேவ திட்டத்தை அறிய, परमेश्वर के उद्देश्य को नहीं जान सकता। இன்னைக்கு अनेक आज अनेक தேவனுடைய திட்டத்தை அறிய பிரயாசப்படுறாங்க. परमेश्वर की योजना क्या है उसे जानने का प्रयास करते, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களா இருந்துவிட்டு, सिर्फ रविवार का मसीह बनकर, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விசுவாசிகளா இருந்துவிட்டு,
सिर्फ रविवार के लिए विश्वासी बनकर रहकर ஆவிக்குரிய ரகசியங்களையும் திட்டங்களையும் அறிய ஆசைப்படுறாங்க. आत्मिक रहस्य और योजना को जानने को चाहते हैं। ஆமென். அறிந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்தவர்கள் அல்ல. जिन्होंने जाना वो सिर्फ रविवार को ही आने वाले नहीं। யோசுவா கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்தார். यहोशू तंबू से दूर नहीं गया था। ஆமென். आमीन। அதுதான் वैसे ही ना சொல்றது நீங்க நல்லா புரியணும். मैं जो बोल रहा हूँ आपको अच्छे से समझ में। காலமே எழும்பி ஆயத்தமாகி உம்முடைய ஆலயத்தில் வந்து காத்திருந்தவர்கள், सवेरे भोर को तैयार होकर आपके भवन में आके इंतजार किए लोग, 1000 நாளை பார்க்கிலும் தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லது என்று சொன்னவர்கள், हजारों दिन से बढ़कर आपके भवन में रहने वाला एक दिन भला है, अच्छा है कर कर कहे, கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதை நான் பெரிதாக நினைப்பேன் என்று சொன்னவர்கள், परमेश्वर के भवन के द्वार के बागल ही खड़े रहूंगा, यही बात बड़ी है कर कर कहे वे लोग। ஆமென். आमीन। தேவன் உங்கள் மேல் ஒரு திட்டம் வைத்திருந்தார். परमेश्वर आपके ऊपर एक मकसद रखे है। तो நேற்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், தேவனே உம்முடைய திட்டம் என்னில் நிறைவேற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். कल के दिन मैंने आपसे कहा था, परमेश्वर आपका जो मकसद मुझ पर है उसे पूरा करने के लिए अर्पण करता हूँ। இன்றைக்கு சொல்லுகிற ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தை அறிவதற்காக நான் வளர விரும்புகிறேன். आज के तो परमेश्वर आपका उद्देश्य मकसद क्या है उसे जानने के लिए मैं बढ़ना चाहता हूँ। ஆமென் சொல்லுங்க. एक आमीन बोलिए। அல்லேலூயா. हालेलुया। ஒருவன் எப்பொழுது சீஷனாய் மாறுகிறான்? एक व्यक्ति कब चेला बनता है? ஒருவன் அப்போஸ்தலன் ஆக வேண்டுமானால் முதல்ல என்ன செய்யணும்? ஆமென், அவன் சீஷனா மாறணும். एक को प्रेरित बनना है तो पहला क्या करना है? पहला उसे चेला बनना है। ஆமென். ஐயா, கலெக்டர் ஆகணும்னாலும் முதல்ல 1ஆம் கிளாஸ் பாஸ் ஆகியா. अरे कलेक्टर बनना है तो भी पहली कक्षा आपको पास करना है, ஆமென். டாக்டர் ஆகணும்னாலும் 1ஆம் கிளாஸ் பாஸ் ஆகணும். और डॉक्टर बनना है तो भी फर्स्ट क्लास पास करना है। ஆமென். आमीन। அதான் உண்மை. वही सच है। பேசிக்கா தான் நம்ம போக முடியும். हम बेसिक से ही जा सकते। அப்போ ஒரு மனிதன் தேவனுடைய அப்போஸ்தலனாய் அல்லது தேவனுடைய திட்டத்தை அறிகின்ற கட்டளை பெறுகிற அளவிற்கு வரணும்னா முதல் நிலையை அடைந்தே ஆகணும். तो एक मनुष्य को प्रेरित बनना के परमेश्वर क्या कहते हैं समझना है, उनसे आज्ञा पाना है, तो उससे पहला जो स्थिति उससे पार करना ही है। இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், யார் சீஷன்? अब हमें ध्यान देने वाला कार्य कौन चेला है? ஃபர்ஸ்ட் நான் சீஷனாக இருக்கிறேனாங்கிறத எனக்கு ஒன்னு காண்பித்து கொடுங்க. पास्टर मैं चेला हूँ क्या, उससे मुझे आप बताइए ना। கிறிஸ்தவனா இருந்து பிரயோஜனம் இல்ல, मसीह के फायदा नहीं, பெந்தேகோஸ்தேக்காரனா இருந்து பிரயோஜனம் இல்ல, पेंटेकोस वाला के कर फायदा नहीं, பாஸ்டருக்கு வேண்டப்பட்டவனா இருந்து பிரயோஜனம் இல்ல. अरे पास्टर का चाहने वाला हो ऐसा कोई फायदा नहीं। அல்லேலூயா. हालेलुया। சீஷனா இருந்தாதான் ஏதாவது பிரயோஜனம். चेला बन के रहेगा तो कुछ तो फायदा। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। ஒரு முறை ஒரு நண்பர் சொன்னா, இந்த இடமே எங்க சொத்து, நாங்க தான் கோயிலுக்கு கொடுத்தோம்னா. तो एक बार मेरे एक दोस्त ने कहा ये जगह ही हमारा खुद का, हमने इस भवन को इस चर्च के लिए दिया। எங்க அப்பா கொடுத்ததுனால தான் இந்த சபையே வந்தது. मेरे पिताजी ने दिया इसीलिए ये कलीसिया आया। அப்ப ஆண்டவர் சொன்னா, இவன் என்கிட்ட வர மாட்டான் பாத்துக்க. तो परमेश्वर ने कहा ये मेरे पास नहीं आएगा। அல்லேலூயா. हालेलुया। எனக்கு ஏன்னா சிலர்லாம் சொல்லுகிறத பார்க்கும் பொழுது ஆவியான பளிச்சுன்னு பேசிடுவேன். क्योंकि परमेश्वर जब कुछ लोग कुछ कहते तो तुरंत परमेश्वर बता देते। ஒரு வாட்டி ஒரு மனுஷன் சொன்னா, பாஸ்டர் எனக்கெல்லாம் ஆண்டவருக்கு செய்யணும்னு பயங்கரமா விருப்பமா இருக்கு பாத்துடுங்க. तो एक बार एक व्यक्ति ने कहा पास्टर मुझे परमेश्वर के लिए करने के लिए बहुत इच्छा है, எனக்கு கொடுக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. लेकिन देने के लिए मेरे पास कुछ नहीं है। உடனே கத்த சொன்னா, இல்லாததுனால தான் நினைப்பாவது இருக்குது பாத்துக்க. तुरंत परमेश्वर ने कहा इसके पास नहीं है इसीलिए इसको देने का सोच तो है। கையில இல்லாததுனால கொடுக்கணும்ங்கற எண்ணமாவது இருக்கு. अरे हाथ में नहीं है इस वजह से देने की इच्छा तो है। பையில வந்துருச்சுன்னு வையே, जेब में आ गया तो போயிரும். அதனால இதே பரவாயில்லை. अरे जेब में आ गया तो फिर देने का विचार ही नहीं रहेगा, इसीलिए ऐसा ही काफी है इसके लिए। அத பைபிள் சொல்றதுல இருவர் ஒருமித்து பேசுவார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். इसीलिए बाइबल कहता है दो जन एक होकर बात करते हैं उसे परमेश्वर ध्यान से सुनते हैं। சில இடத்துல எல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது மூணாவது சத்தம் கேட்கறத நான் பார்த்திருக்கேன். कुछ समय बात करते समय एक तीसरी आवाज सुनाई देती है, उसे भी मैंने सुना है। சிலங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, कुछ बातें करते रहते அவங்க பேசுகிற வார்த்தை தவறுன்னு டக்குன்னு கால்ல இது பொய்ல வைக்கலாம். எப்படி वो जो बातें बोलते रहते तुरंत ये झूठे करके बोलता हूँ, பொய் சொல்றேன், वो झूठ बोल रहा है करके। நம்ம திருநெட் தான் இருப்போம், நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். हम सुनते रहते वो बोलते रहते டக்குன்னு சொல்ல இது பொய் தான்.
और तुरंत कहता हूं ये झूठ है, இதை நான் பல இடங்கள்ல பார்த்திருக்கேன். क्योंकि कई जगह पर देखा हूं எவன் முன்னாலேயும் நான் ஏமாற்றப்படுகிறது அவர் விரும்ப மாட்டார். किसी के सामने में उल्लू बनूं ठगू वो नहीं चाहते, அவன் பேசி வா மூடுறதுக்குள்ள நான் உண்மையை புரிஞ்சுக்கணும். वो बोलकर मुंह बंद करने से पहले सच को मैं समझ लेता हूँ। சரி பாப்போம் அப்படின்ட்டு ஜெபம் பண்ணிட்டு என் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிரு. ठीक है, देखते करके प्रार्थना करके मैं उठ के चले जाता हूँ। காரணம் என்ன தெரியுமா? उसका कारण क्या है? ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலமா காலையில பேசுகிறார். पवित्र आत्मा इस बातों के द्वारा बात எந்த कर रहे हैं। இடத்திலும் ஏமாற்றப்படுவதை கர்த்தர் விரும்பல. तू किसी भी जगह पर ठगा जाए ये परमेश्वर नहीं चाहते। ஆமென். आमीन। ஏமாற்றப்படாமல் இருக்க நீ இன்னும் வளர ஆசைப்படு. ठगे ना कर तू और बढ़ने की इच्छा कर, ஆண்டவர் கிருபை தருவாரா? परमेश्वर अनुग्रह देंगे। சீஷத்துவ நிலையை ஒரு மனிதன் வந்தடையணும். तो चेले की स्थिति में एक मनुष्य को आना है। அப்ப இப்ப எத்தனாவது வசனத்துல நிக்கிறோம்? तो हम कौन से वचन में अभी है? எத்தனாவது வசனம்? कौन सा वचन? ஆமென். யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தானே? यूहन्ना का 15वें अध्याय का 8वां वचन ना। அப்ப முந்தின 7 வசனங்களை நம்ம இனி ஆராய்ச்சி செய்யணும். तो उसके ऊपर के 7 वचन को मैं जांच करना है। அப்பதான் அந்த முதல் நிலையை வந்தடைவது எப்படின்னு நம்ம புரிய முடியும். तो तभी हम पहले स्थिति में कैसे आके पहुंचे कर वो देख सकते हैं। ஒன்னாம் வசனத்தை கவனிங்க. पहले वचन को देखिए। உங்களுக்கு போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். आपको बोर हो रहा है करके लग रहा है। நீங்க வந்து உட்கார்ந்து ஏதேசம் 3/4 மணி நேரம் ஆயிருச்சு. आप बैठ के ही पौना घंटे हो गए, அதனால நான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல உங்களை எழுப்பி விடுவேன். என்ன? इसीलिए 10 मिनट में मैं आपको उठाऊंगा। ஆமென். தோத்திரம். ஆமா, ஒவ்வொருவரையும் மடியில் மேல் ஏறி இருக்க பண்ணினாரே. एक के मांडी के ऊपर दूसरे को चढ़ा के बिठाए। ஒன்னாம் வசனத்துக்கு வரும் பொழுது पहले वचन में आते समय ஆண்டவர் சபையினுடைய உறவை குறித்து பேசுகிறார். परमेश्वर कलीसिया के रिश्ते के बारे में बात करते। இங்கே இந்த 1ஆம் அதிகாரத்துல 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க படிச்சா ஆமென், சபைக்கும் நமக்கும் தேவனுக்கும் நமக்கும் நம்முடைய ஸ்டேட்டஸ் நம்முடைய நிலைகளை குறித்து அழகா சொல்லிட்டார். यहाँ 15वें अध्याय के पहले वचन में पढ़ोगे तो परमेश्वर और हमारा कलीसिया और हमारा उनके बीच में जो स्टेटस, जो रिश्ता, जो स्थिति है वो बताता है। ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி. परमेश्वर कहते हैं मैं सच्ची दाखलता हूँ। இயேசுவுக்கு என்ன பெயர் சொல்றார்? திராட்சை செடி. यीशु के लिए क्या नाम कहते? वो एक दाखलता है। பிதாவுக்கு என்ன சொல்லுகிறார்? पिता के लिए वो क्या कहते? அவர் தோட்டக்காரர். वो जो है वो बगीचे के मालिक है। இரண்டாம் வசனத்தை கவனிங்க. दूसरे वचन को देखिए, இங்க என்ன சொல்லுகிறார்? यहाँ पर वो क्या कहते? என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, जो मुझ में फल नहीं देता वो डाली कोई भी हो, கனி கொடுக்கிற கொடி எதுவோ, और फल देने वाला डाली जो है। அப்போ ஆமை தோட்டக்காரரை சொல்லுகிறார், செடியை சொல்லுகிறார், ஆமை இங்கே கொடியை சொல்றார். तो बगीचे के मालिक के बारे में कहते हैं, दाखलता के बारे में कहते, और यहाँ पर डाली के बारे में कहते। அப்ப இந்த இடத்துல கொடி யாருன்னு சொல்லலையே. तो यहाँ पर डाली कौन है करके नहीं बताए। இந்த கொடி தான் நானும் நீங்களும். ये डाली आप और मैं है। ஆமென். आमीन। நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? मैं जो बोल रहा हूँ समझ में आ रहा है? தோட்டக்காரர் வந்துட்டார், बगीचे का मालिक आ गया, அவர் பிதா, वो पिता, செடி வந்துருச்சு, दाखलता आ அது गई, இயேசு, वो यीशु, இப்போ ஒரு கொடியும் வந்துருச்சு, अब एक डाली भी आ गई, அதுதான் நானு. वही मैं हूँ। அல்லேலூயா. हालेलुया। ஒரு தோட்டம், ஆனா இங்க ஒண்ணு மட்டும் வரல தெரியுமா? लेकिन यहाँ पर एक चीज सिर्फ नहीं आया, தோட்டம் மட்டும் வரல. सिर्फ बगीचा ही नहीं आया। நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए। ஓனர் வந்துட்டார், मालिक आ गए, செடி வந்துருச்சு, दाखलता आ गई, செடியில பிரான்ச் கொடி வந்துருச்சு, दाखलता में शाखाएं डाली आ லேண்ட் गई, வரல. लेकिन क्या नहीं आया? அதுதான் சபை. वो ही कलीसिया। ஆமென். आमीन। பிதா என்ற தோட்டக்காரருக்கு சொந்தமான पिता जो मालिक है बगीचे के, சபை என்ற தோட்டத்தில் कलीसिया करके जो बगीचा है, கிறிஸ்து என்ற செடியில் मसीह करके जो दाखलता है, கொடியாக இணைக்கப்பட்டிருக்கிற ஜஸ்டின் மோசஸ், डाली के रूप में जुड़े हुए जस्टिन मोसेस, அதுதான் உண்மை. वही सच। அல்லேலூயா. हालेलुया। எப்பொழுது இந்த உறவுக்குள் வருவேனோ அப்ப என் சீஷத்துவ வாழ்க்கை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். जब मैं इस रिश्ते में आता हूं तब मेरा चेले का स्थिति शुरू होता है। आमीन। आमीन। நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? मैं जो बोल रहा कितने लोग को समझ में आ रहा है? நீ ஏஜிக்கு போனியா, ஐபிசிக்கு போனியா, நாசமா போனியா, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. हे तू एजी में गया या आईपीसी में गया, तू नाश हो गया, उस तो मेरे को परेशानी नहीं। நான் அதெல்லாம் மேட்டரே கிடையாது. பிதாவுக்கு சொந்தமான சபையாம் தோட்டத்தில் கிறிஸ்து என்ற செடியில் இணைக்கப்பட்ட கொடி நீ ஆனால்
சீஷத்துவ நிலைக்கு நீ வந்திருக்கிறாய் என்று. वो सब कुछ नहीं, तू पिता करके मालिक के दाखलता करके यीशु के पेट में तो डाली गई, तो तू चेले के तत्व में आया है. हालेलुया. நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்கன்னு இப்ப நம்ம புரியணும். आप कौन सी स्थिति में हो अभी हमें समझना है. Praise the Lord. Praise the Lord. நம்ம வாழ்க்கையில வேதத்துல படிக்க தான் இயேசுவோட இவ்வளவு ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு இருக்குல்ல. हम पवित्र शास्त्रों को जीवन में पढ़ते पढ़ते राइट, इतना रिश्ता हमारा यीशु के साथ है. அதனால தான் இயேசு சொன்னார், என்னாலே அல்லாமல் உங்களால். इसीलिए यीशु ने कहा, मेरे अलावा तुम कुछ नहीं कर सकते. இப்ப சொல்லுவாங்கல, எல்லாம் பார்த்துக்கிடுவேன் பார். कुछ लोग सब देख लूंगा. ஒண்ணாண்டு சொல்ல ஒண்ணும் கிளிக்க மாட்ட போல. तुरंत परमेश्वर कहेंगे तो कुछ नहीं कर सकता. எனக்கு தெரியும், मुझे मालूम है. உடனே நம்ம புரிஞ்சுக்கணும், இவனுக்கு ஒரு இளவும் தெரியாது. तुरंत समझ लेना कि इसको एक भी बात नहीं मालूम. சொல்லுங்களே, எனக்கு எல்லாம் தெரியும். कुछ लोग कहते ना मुझे सब पता है. சில பிள்ளைகள் அம்மா அப்பா மட்டும் சொல்லுவாங்க. कुछ बच्चे माता पिता से कहते, எனக்கு தெரியாதா, உனக்கு என்னமா தெரியும்? मुझे नहीं पता है कि आपको क्या मालूम माँ. அப்ப தெரியும். உடனே நம்ம புரிஞ்சுக்கணும், இவனுக்கு ஒண்ணும் தெரியாது. तब तुरंत समझ जाना है कि इसको कुछ नहीं आता. இத நான் சும்மா பேசல, வசனத்திலிருந்து எடுத்தாரே. इसे मैं ऐसे नहीं बोल रहा, वचन से निकाल के देता हूँ. இதை ஒன்று கூர்ந்து சரி, யோவானை விட்டு வெளியே வந்துடாதீங்க. इस यहुन्ना से बाहर मत आइए. இன்னைக்கு சிலர் எல்லாம் கரெக்டான இடத்துல கொண்டு வரணும். कुछ लोग को आज करेक्ट जगह पे ले आना है. நாளைக்கு ராத்திரி இந்த இடத்துல இருந்து போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட என் பிள்ளைகளுக்கு இதை செய்துட்டு போன்னு என்கிட்ட சொல்லணும். कल की रात यहाँ से जाने से पहले मेरे बच्चे के लिए से करके जा कर परमेश्वर कहना है. சரி, 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் எடுங்க. तो पहले कोरिन्थियों के 8वें अध्याय को निकाल लीजिए. 1-2 वசனத்தை பாருங்க. एक को दूसरा वचन को देखिए. சில நேரத்துல இப்படி கொஞ்சம் நம்ம வெளியே போயிட்டு வரலாம். कुछ விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நாம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. நல்லா கவனிங்க. இப்ப நான் இந்த வசனத்தை கொஞ்சம் சுருக்கி படிப்பேன், நீங்க வருத்தப்படக்கூடாது. ध्यान से देखिए, मैं इस वचन को थोड़ा छोटा छोटा करके पढ़ूंगा, आपको बुरा नहीं मानना है. நான் படிக்கிறது கவனி. मैं पढ़ रहा हूं, देखिए. நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. हम सभी को समझ है करके आपको मालूम है. அப்ப பைபிள் சொல்லுது, तो बाइबल कहता है உங்கள் அறிவில்லாதவர்கள் என்று சொல்லல. तुम ना समझ हो करके नहीं कहते. நமக்கெல்லாம் என்ன உண்டு? हम सभी के पास क्या है? பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அறிவு உண்டு. बगल वाले आपको समझ है. நம்ம அடிக்கடி சொல்லுவான், நான் ஒரு அறிவேற்றப்பேன். हम हमेशा कहते हैं, मैं तो एक ना समझ व्यक्ति हूँ. அது உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லல. वो सच है, नहीं है करके नहीं. ஆமென். அது உண்மை. என்ன நம்ம அறிஞ்சது கொஞ்சம், அறிய வேண்டியது இன்னும் இருக்குல்ல. क्योंकि हमने जो समझा जाना वो थोड़ा है, समझना और जानना और बाकी है ना. சில காரியங்களை குறித்த அறிவு நமக்கு இருக்கு. कुछ कार्य के विषय में समझ हमारे अंदर है. அப்படிதானே? वैसे ही ना, நமக்கு அறிவு உண்டென்று தெரியுமே. हमें समझ है करके हमें पता है. ஆனா அறிவு இருவாப்பை உண்டாக்கும்னு தெரியுமா? लेकिन समझ घमंड को लाता है करके मालूम है क्या? சொல்லுங்க. जो बोल रहा ध्यान से सुनिए. எனக்கு தெரியும்னு சொல்றியே. हाँ मुझे मालूम है करके कहती है. தெரியும் என்று நினைக்கிற அந்த நினைவு உனக்கு இருமாப்பை கொண்டு வரும்னு தெரியுமா? वो जो पता है करके जो विचार है वो तेरे अंदर घमंड को ले आएगा करके तुझे मालूम है क्या? அப்ப இந்த இடத்துல நான் கற்றுக்கொண்ட பாடம் தெரியும்னு சொல்லுகிறத விட எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லுகிறது. तो इस जगह पर मैंने सीखा, मुझे मालूम है बोलने से बढ़कर मुझे नहीं मालूम बोलना अच्छा है. தெரியும்னு சொன்னா நான் பேசுவேன், தெரியாதுன்னு சொன்னா நான் கேட்பேன். मालूम है करके बोलूंगा तो मैं बात करूंगा, नहीं मालूम है करके बोलूंगा तो मैं सुनूंगा. எனக்கு தெரியும்னு சொல்றவன் பேசிட்டே இருப்பான். हाँ मुझे मालूम है करके बोलने वाला बातें करते रहेगा. தனக்கு தெரியாதுன்னு சொல்றவன் கேட்டுக்கிட்டே இருப்பான். लेकिन मुझे नहीं मालूम है करके बोलने वाला सुनते रहेगा. நீங்க ரொம்ப பேசுற டைப்பா அல்லது கேக்குற டைப்பா? आप बहुत बोलने वाले टाइप के हो या बहुत सुनने वाले टाइप हो? மறுபடியும் கேக்குறேன், फिर से पूछ रहा हूँ. அதிகமா பேசுற டைப்பா கேக்குற டைப்பா? आप अधिकतर बोलने वाले टाइप के हो या सुनने वाले टाइप के हो? நீங்க என்ன கண்டிஷன் புரிஞ்சுக்கிடுங்க. आप कौन से कंडीशन में हो समझ சில लीजिए. ஆட்கள்கிட்ட பேச இருந்தா நம்மள பேச விட மாட்டாங்க.
कुछ लोगों से बात करने के लिए बैठेंगे तो हमें बात करने नहीं छोड़ेंगे, நம்ம ஒண்ணு லைட்டா ஆரம்பிப்போம், हम थोड़ा लाइट शुरू करेंगे, உடனே கட கட கடன்னு வேற ஒண்ணு பேசுவோம், तुरंत गड़गड़ करके दूसरी बातें कहेगा, நம்ம உடனே சும்மா இருப்போம். हम तुरंत चुप हो जाएंगे। அது நம்ம ஊர்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம், वैसे हमारे गांव से हम शुरू करेंगे, அவங்க கட கட கடன்னு பேச ஆரம்பிப்போம். हम गड़गड़ करके बात करने लगेगा, கடைசி வரைக்கும் நம்ம பேசணும்னு நினைக்கிறத பேச விட மாட்டோம் மத்தே. अंतिम तक हमने जो बात करने के लिए सोचा बोलने नहीं देगा। ஹalleluya. हालेलुया। உங்களை நீங்க ஒண்ணு கவனிங்க, आपके बारे में जरा सोच के देखिए, நீங்க ரெண்டு பேர் பேசினா நீங்க பேசுற ஆளா கேக்குறா, आप दो जन बात करें तो आप सुनने वाले व्यक्ति हो या बोलने वाले व्यक्ति हो। ஆனா சிலவன் நல்லா பேசியே நம்மள கொல்லுவான் மத்தே. कुछ तो अच्छे से बातें करके हमें मार डालेंगे, சிலவன் பேசாமையே கொல்லுவான். कुछ बात किए बिना मार डालेगा। இல்ல என்ன ये क्या हुआ? சவுண்டே வர, आवाज ही नहीं आएगा। சாட்டியா खाना खाया क्या? சவுண்டே வர, आवाज ही नहीं आएगा। கேட்டு கேட்டு சாகடிக்க வைப்பான். सुन सुन के मारने के लिए रखेगा। நீங்க எப்படின்னு உங்களுக்கு தெரியல, आप कैसे मुझे नहीं मालूम, ஆனா ஒண்ணு சொல்றேன், लेकिन एक बात कहता हूँ, அறிவு உண்டென்று நமக்கு தெரியும், समझ है करके हमें मालूम है, ஆனால் சில அறிவுகள் நமக்குள் இருமாப்பை கொண்டு வரும் என்பதையும் நாம் தெரிந்திருக்கணும். लेकिन कुछ समझ हमारे अंदर घमंड को ले आता है करके भी पता कर रखना है। காரணம் என்ன? कारण क्या है? அந்த அறிவினால் பக்தி விருத்தி உண்டாகாது, उस समझ से भक्ति में उन्नति नहीं होगी, அன்பினால் மட்டும்தான் பக்தி விருத்தி உண்டாகும். सिर्फ प्रेम से ही भक्ति में उन्नति होगी। இந்த உலகத்தில் நமக்கு இருக்கின்ற அறிவினால் ஆத்மீக வளர்ச்சி உண்டாகாது. इस दुनिया में हमें जो समझ है उस वजह से आत्मिक प्रगति नहीं होगी, நமக்குள் ஏற்படுகிற அன்பினால் பக்தி விருத்தி உண்டாகும். लेकिन हमारे अंदर होने वाले प्यार प्रेम से भक्ति में उन्नति होगी। அதனால தான் சில சபையில நம்ம பார்க்கிறோம், इसीलिए हम कुछ कलिसिया में देखते हैं, படிச்சவங்களா இருந்தாலும் अच्छे पढ़े लिखे तो भी சபையில பணிவிடை செய்வதற்கு அவங்க இருதயம் அவ்வளவு ஆர்வம், कलिसिया में सेवकाई करने के लिए उतना उनका हृदय उतना गहरा रहता है। அவங்க செல்வந்தர்கள்ங்கிற நினைப்பே அவங்களுக்கு இருக்கு, वे धनवान है करके उनके अंदर सोच विचार ही नहीं रहता, அவன் பெரிய ஒரு படித்தவன் என்று சொல்லுகிற அந்த உணர்வே அவர்களுக்குள்ளே இருக்கு. वो एक बड़ा पढ़ा लिखा व्यक्ति करके वो सोच ही उसके अंदर नहीं रहता। ஆலயத்துல வந்துட்டுனா ஒரு பணிவிடையின் ஆவி, कलिसिया के अंदर आती है एक सेवक का आत्मा, சபைன்னு வந்துட்டுனா நான் ஆண்டவருடைய பிள்ளைங்கிற உணர்வு. सभा कलिसिया आते मैं परमेश्वर का एक बच्चा हूँ। ஆமென். आमीन। இந்த சபையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி இருக்கணும்னு தான் இயேசுப்பா விரும்புறார். आपके कलिसिया का हर एक बच्चा ऐसे होकर के यीशु पिता चाहते हैं। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। அன்புதான் பக்தியை ஏற்படுத்தும். प्रेम ही भक्ति को लाएगा। நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? मैं जो बोल रहा समझ में आ रहा है ना? அதாவது நம்ம பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல படிச்ச பேசிக்கிட்டே இருக்கலாம், படிச்சுக்கிட்டே இருக்கலாம். देखिए पुराने नियम में हम पढ़ेंगे तो बातें करते जा सकते, पढ़ते जा सकते, बातें करते जा सकते। பலிபீடத்துக்கு பக்கத்துல நம்ம ஒரு ஆடு கொண்டு வந்துட்டோம்னு வந்தா वेदी के बगल में हम एक भेड़ को लेके आ गए तो அதை கொன்னுறணும், उसको मार डालना है, அப்படின்னா சுயம் செத்துறணும். इसका मतलब स्वार्थ मर जाना चाहिए। அடுத்து தோலை உரிக்கணும். उसके चमड़ी को उतारना है। இப்ப ஆட்டை தோல் உரிச்சாச்சுன்னு வைங்க, अब बकरी भेड़ का चमड़ी उतार दिए, நாயா ஆடாங்கிறத நம்ம நாயா தோல் உரிச்சாலும் சரி ஆடா தோல் உரிச்சாலும் சரி ரெண்டும் ஒண்ணு போலதான் இருக்கு. अरे अभी कुत्ते का चमड़ी भी उतारो और भेड़ बकरी का भी चमड़ी उतारो तो चमड़ी उतारने के दोनों सेम ही लगेंगे। நாகர்கோயில்ல ஒரு ஹோட்டல்ல நம்ம பையனுங்க நிறைய பேர் நாய் இறைச்சி தான் தின்னுட்டு ஆட்டை இறைச்சி. नागरकोइल में जो कि एक होटल में बहुत से हमारे लोग जो कुत्ते का ही मटन खा रहे थे, பாக்குற பயங்கர சாப்பிட்டு देखने में भयंकर सॉफ्ट। கடைசியில லேபில் அனுப்பின பிறகு தான் தெரிஞ்சிச்சு சம்பவம் சாப்பிட்டுக்கு காரணம் இந்த लैब में भेजने के बाद ही पता चले सॉफ्ट का कारण तो ये कुत्ते का मटन नहीं करके। தோல் உரிச்ச பிறகு இவன் கலெக்டரா டாக்டரா தெரியல, अरे चमड़ी उतारने के बाद ये कलेक्टर है या डॉक्टर है नहीं पता, ஆனா தோல் உரிக்கிறது வரைக்கும் சர்ச்சுக்கு வரும்போதே தெரியும். लेकिन चमड़ी उतारने से पहले चर्च में आते ही पता चल जाते कौन அப்ப है, நமக்கு தெரியும் கலெக்டர் வர. तो पता चल जाते कलेक्टर आ रहे हैं। இல்லைன்னு சொன்னா சிலர் இப்படி டைம் நடப்பாங்க, தோல் உரிக்காத படாத நாய். ऐसे कि जिनकी चमड़ी नहीं होती ऐसे कुत्ते के समान, ஆனா உள்ள வந்து தோல் உரிச்சப்ப लेकिन अंदर आने के बाद चमड़ी उतारने के बाद பணிவிட தான் செய்யறான்.
हर कोई सेवकाई कर रहा है, அவனும் பணிவிட தான் செய்யறான், ये भी सेवकाई कर रहे, वो भी सेवकाई அவனும் कर रहे, பணிவிட தான் செய்யறான். वो भी सेवकाई कर रहा है. பாக்குறதுக்கு எல்லாம் ஒண்ணு போல தான் இருக்கு, देखने में सब एक लग रहे हैं, எல்லாரும் பாடுறதுக்கு ஆர்வமா இருக்கான், सभी गीत गाने के लिए चाहत के साथ है, ஜெபிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கான். प्रार्थना करने के लिए चाहत के साथ है. இதுல உயர்ந்தவன் யாரு தாழ்ந்தவன் யாருன்னு தெரிய மாட்டேங்குது, यहाँ पे ऊंचा कौन नीचा कौन पता नहीं चल रहा. யாருக்கு பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு தெரிய மாட்டேங்குது. अरे किसके बैंक के खाते में कितना बैलेंस है करके किसको नहीं मालूम. அல்லேலூயா. हालेलुया. எல்லாருக்கும் வாயிலே ஒரே வார்த்தை, सभी के मुंह से एक ही बात, எல்லாருடைய கண்களிலும் ஒரே கண்ணீர், सभी की आंखों से एक ही आंसू, எல்லாருடைய முழங்காலும் முடங்குது. सभी के घुटने टिक रहे हैं. அவன் ஊழியக்காரனுக்கு முன்னால எல்லாரும் தாழ்மையா தான் இருக்கான். अरे सेवक पासबान के सामने सभी दीन नम रहे. ஆமென், आमीन. அல்லேலூயா. हालेलुया. அதுதான் ஆவிக்குரிய அனுபவம். वही आत्मिक अनुभव. Praise the Lord. Praise the Lord. ஆமென். இன்னும் இதெல்லாம் நான் சொல்ல வந்ததே அடுத்த வசனமா. मैं ये नहीं बोलने के लिए आया वो अगला वचन. இப்படி பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருக்கலாம். ऐसा बात करने शुरू करेंगे तो बातें करते பைபிள்ல रहेंगे. இருக்கிற அத்தனை வசனத்துக்குள்ளேயும் பிரச்சனை. बाइबल में कि हर एक वचन के अंदर संदेश प्रचार है. ஒரு காலத்துல 7 டைரி 8 டைரி சுமந்த ஒரு காலம் இருந்துச்சு. एक समय था 7 डायरी 8 डायरी उठा के चलता था. இன்னைக்கு அப்படி இல்லை. आज ऐसा नहीं. சில இடத்துல போய் நிக்கும் நாளா ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. कुछ जगह पर जाकर मैं तो परमेश्वर धन्यवाद कहता हूँ. நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு வளர்ச்சி திரளாய் தருவார். आप लोग प्रार्थना कीजिए, परमेश्वर आपको बढ़ोती बहुतायत से देंगे. எவ்வளவு நாட்கள்லாம் போய் பிரசங்கம் பண்ணிட்டு கேவலப்பட்டு நான் கீழே உட்கார்ந்து, कितनी बार मैं जाके प्रचार करके निंदित अपमानित होकर नीचे बैठा हूँ. நீ சில இடங்கள்ல பலிபீடத்துல ஏறி உட்கார்ந்த உடனே இல்ல யாராவது ஒரு வசனத்தை வாசிங்க, कुछ जगह वेदी पे जाकर खड़े थे, कोई तो कुछ वचन को पढ़िए. என்ன வசனம்னு பா, உனக்கு பிடிச்ச ஒரு வசனத்தை சொல்லு. अरे कौन सा वचन, तेरे को जो वचन पसंद है वो बोल. அவன் நாண்டு கொண்டு செத்தான், वो जो है फांसी लगा के मर गया. 3 நாள் அதுல தான் பிரசங்கம். 3 दिन उसी में संदेश. ஏன் நாண்டு கொண்டு செத்தான், क्यों वो फांसी लगा के मरा, எதற்காக நாண்டு கொண்டு செத்தான், किसके लिए फांसी लगा के मरा, யார் நாண்டு கொண்டு சாவான், कौन फांसी लगा के मरेगा. நாண்டு கொண்டு சாகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும், फांसी लगा के नहीं मरना है तो क्या करना है. வசனத்துக்கு நம்ம அப்படியே இருக்க வேண்டி. ऐसे गाड़ी जाते रहेगा. அப்பதான் நான் கற்றுக்கொண்டேன், तभी मैंने सीखा ஞானிகளை வெட்கப்படுத்த, ज्ञानियों को अपमानित करने के लिए வைத்தியமானவைகளின் மேல் கவனம் செலுத்துகிற கற்று. पागल के ऊपर वो ज्ञान दिए. ஆமென். आमीन. நீங்க நல்லா கவனிங்க. यहाँ पर अच्छे से ध्यान दीजिए. ஆமென். முதல் வசனத்துக்கு வரும் பொழுது पहले वचन में आते ही நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருடைய பார்வை உங்க மேல விழணும்னு ஆசைப்பட்டார். आप किसी भी जगह पर हो, परमेश्वर की नजर आप पे गिरे ऐसा वो चाहे. எல்லாருக்கும் எனக்கு அறிவு உண்டு என்கிற அந்த இருமாப்பு மட்டும் நமக்குள்ள இருக்காது. मेरे अंदर समझ है करके घमंड सिर्फ नहीं रहना है. ஏன்னா ஆண்டவர் இருக்குன்னு சொல்றவனை திரும்பியே பார்க்க மாட்டார், मेरा இல்லன்றவனை தான் திரும்பி பார்ப்பார். मेरा परमेश्वर जिसके पास है करके कहता है उसको मुड़ के देखते नहीं, जिसके पास नहीं है करके कहता है उसको मुड़ के देखते. அப்ப ஆண்டவருடைய பார்வையில் படணும், ஆண்டவருடைய பார்வையை மேல விழணும்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு இருக்கப்படாது, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிற மனநிலைக்கு வா. கர்த்தர் தேடுனா இதுல யாரு பசிக்கிறவன். இப்ப நம்ம வீட்டுல சபையில விருந்து நடக்கணும் வைங்களேன், देखिए परमेश्वर के सामने मुझे आता है करके मत बोलिए, मुझे नहीं आता है करके बोले तो परमेश्वर की नजर முதல்ல आपके ऊपर पड़ेगी. ரொம்ப தூரமா போறவங்க மத பந்திக்கு இருங்க. तो हमारे कलीसिया में भोजन हो रहा है तो बहुत दूर से जो आते हैं उनको पहला बिठाइए करके कहेंगे. ரெண்டாவது ரொம்ப பசிக்கிறவன் முன்னால வாம்பா. दूसरा जो बहुत ही भूखा है वो आ गया. நான் சொல்ல புரியுதா, मुझे बोल रहा समझ தேவை में, உள்ளவர்களின் மேல தான் நம்முடைய கவனம் விழும் முதல்ல. जिनकी जरूरत है उनके ऊपर ही हमारी नजर जाएगी. அப்ப ஆண்டவரும் அப்படிதான், तो परमेश्वर भी वैसे ही தெரியும் என்கிறவன் வேண்டாம், எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு சொல்றவனை கூப்பிடு, அதுக்கு சொல்லு. जो मुझे सब पता है करके बोलते वो नहीं चाहिए, जो कहता है मुझे कुछ नहीं आता वही चाहिए. Praise the Lord. Praise the Lord. சரி, இப்ப ரெண்டாவது வசனத்துக்கு வரும்போ तो अब दूसरे वचन में आते ही எல்லாரும் பாருங்க, இந்த வசனத்தை பைபிள்ல பாக்குறீங்களா எங்க பாக்குறீங்களா? सभी जन वचन को देखिए, बाइबल में देख रहे हो, यहाँ पर देख रहे हो. பைபிள்ல பார்த்தாலும் நல்லது, எங்க பார்த்தாலும் சரி, மேக்ஸிமம் பைபிள் கொண்டு வரணும் சபையில, அது வேற. बाइबल लेकर ஒருவன் आना है. தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்ளுவான், ஆனா यदि कोई समझे कि मैं कुछ जानता हूँ तो ஒன்றையும் அறிய வேண்டிய விதமாய் அவன் இன்னும் அறியவில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். जैसा जानना चाहिए वैसा अब तक नहीं जानता. எனக்கு எல்லாம் தெரியும், मुझे सब मालूम है. உடனே ஆண்டவர் சொல்ல, கழுத பயல உனக்கு ஒண்ணும் தெரியும். तुरंत परमेश्वर, अरे गधे के बच्चे तेरे कुछ नहीं मालूम. ஆமென். आमीन. यही भाई सच है, அதான் உண்மை. वही सच है. ஹalleluya. हालेलुया. என்ன அழகா கர்த்தர் எழுதி வச்சிருக்கார். कितने अच्छे से परमेश्वर लिख के रखे. அப்போ ஒவ்வொரு விசுவாசி இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா
तो हर एक विश्वासी इस स्थिति में आ गए तो எந்த ஆராதனையிலையும் கற்றுக்கொள்ளுகிற இருதயம் இருந்துகிட்டே இருக்கு. किसी भी आराधना में सीखने का मन ஒரு रहेगा. வசனத்திலே ஆண்டவர் பேசணுங்கிற அந்த ஆர்வம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. हर एक वचन में परमेश्वर बात करेंगे करके रुचि प्रकट होगी. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. परमेश्वर आपको अनुग्रह दे. இப்ப மறுபடியும் கொஞ்சம் பின்னால நம்மை அழைத்து வருவாராக. अभी वापस हमें थोड़ा पीछे चला के ले आएंगे. யோவான் 15ஆம் அதிகாரத்துல தான் நிக்கும். यूहन्ना के 15वें अध्याय में खड़े ना. சபை என்னும் தோட்டத்தில் कलीसिया करके बगीचे में பிதாவுக்கு சொந்தமான पिता का खुद का சபை என்னும் தோட்டத்தில் कलीसिया करके बगीचा இயேசு என்று சொல்லுகிற செடியில் यीशु करके कहने वाला दाखलता இணைக்கப்பட்ட கொடி நான் ஆனால் जुड़ा हुआ डाली मैं हूं तो நான் சீஷன். मैं चेला हूं. ஹalleluya. हालेलुया. அப்போ சபையோடு கூடிய உறவு, तो कलीसिया के साथ का रिश्ता, பிதாவோடு கூடிய உறவு, पिता के साथ का रिश्ता, கிறிஸ்துவோடு கூடிய உறவு. यीशु के साथ का रिश्ता. ஆமென். आमीन. அந்த கொடியில அந்த செடியில ஒரு கொடியா இருக்கு. उस दाखलता में एक ही डाली है क्या? அநேக கொடிகளோடு கூடிய உறவு. अनेक डालियों के साथ है. சோதரா, स्तुतियो. உங்க பக்கத்துல இருக்கிற கொடிக்கு ஒரு பிரைஸ் லார்ட் கொடுத்துக்கிடுங்க. आपके बगल के डाली को एक प्रेज द लॉर्ड बोलिए. ஒரு ஆமென் சொல்லுங்க. आमीन बोलिए. ஆனா நீங்க நல்லா கவனிங்க பிரதர். लेकिन आप अच्छे से ध्यान दीजिए ब्रदर. இந்த वचनத்தை நம்ம படிக்கும் பொழுது நிறைய கன்ஃபியூஸ் வரும். इस वचन को पढ़ते समय बहुत ही कंफ्यूज उलझन आता है. ஆமென். ஸ்தோத்திரம். முந்தின வசனத்தை வாசிங்க. इसके पहले के वचन को पढ़िए. ஆமென். திராட்சை தோட்டம் இல்லையா? दाग की बगीचा. திராட்சை दाग की தோட்டம். அப்ப செடி எதுதான்? திராட்சை செடி. तो पेड़ के आगे दाग का पेड़. ஆண்டவர் அடுத்த நிலை பாருங்க. ஆமென். கொடி, திராட்சை செடிக்கு பிரான்ச் என்னது? கொடி. ஏன் இந்த இடத்துல இன்னொரு வார்த்தை இதுக்கு பேசாம வேற ரெண்டு மரத்துக்கு பேர் சொல்லுங்கப்பா. அரச மரம் சொல்லி இருக்கலாம், அத்தி மரம் சொல்லி இருக்கலாம். ஏன் இந்த கொடியை சொன்னார்? क्यों यहाँ पर दाखलता और डाली को बताए? क्यों इसी पेड़ को बताए? अंजीर का पेड़ बोले होते थे या किसी जो अमरूद का पेड़ बोले होते, क्यों ये पेड़ को बोले? இந்த கொடி நானாக்கும் அல்லது நீங்க நம்மதான். இந்த கொடி நம்மதான். ये डाली जो है ये मैं, आप और मैं है. எவ்வளவோ மரங்கள் இருக்கும் பொழுது ஏன் இயேசு இந்த இடத்துல ஒரு திராட்சை கொடியை கத்தர் கொண்டு வருகிறார்? कितने सारे पेड़ और झाड़ इस दुनिया में होने के बावजूद परमेश्वर यीशु क्यों इस दाखलता को ले आए? கிறிஸ்தவ ஜீவியத்திற்கும் திராட்சை கொடிக்கும் தம்மிலுள்ள உறவு என்ன? मसीह जीवन और इस दाखलता के पेड़ के बीच में का हमारा रिश्ता क्या है? நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா? हम सोच के देखें क्या? ஆயிரம் ஆயிரம் செடிகள் இருக்குல்ல அவர் படைச்சது. हजारों हजारों झाड़ पेड़ है ना उन्होंने जो बनाए हैं. வேற எந்த செடியும் கொடியும் கொண்டு வராம ஏன் இத கொண்டு வந்தார்? और किसी भी पेड़ और डाली को नहीं लेकर आए, इसे क्यों लेकर आए? இது பிரசங்கம் பண்ணனா இன்னும் 3 நாள் நமக்கு வேணும். इसे प्रचार करने तो और 3 दिन चाहिए. அல்லேலூயா. हालेलुया. அப்போ அதுதான் உறவு. वही रिश्ता. அதுதான் உறவு. கிறிஸ்தவ ஒரு சீஷன் என்றால் एक चेला है तो பிதாவோடு கூடிய உறவு, पिता के साथ का रिश्ता, சபையோடு கூடிய உறவு, कलीसिया के साथ का ஆமென், रिश्ता, போதகரோடு கூடிய உறவு, पासबान के साथ का रिश्ता, கிறிஸ்துவோடு கூடிய உறவு. मसीह के साथ का रिश्ता. இந்த கொடிக்கு ஒரு அனுபவம் உண்டு. ये डाली का एक अनुभव है. இப்படியே போகும். ऐसे ही जाएगा. இந்த திராட்சை கொடியில கொஞ்சமாண்டி நீண்டுகிட்டு இந்த கம்பு இதெல்லாம் சுத்துற ஒரு அது எப்படி சொல்றீங்க, ஒரு நூல் போல ஒன்னதிட்டு இருந்து வரும். பாத்திருக்கீங்களா? इस दाग की डाली से ऐसे आगे बढ़ेगा, उससे ना एक धागे जैसा आएगा जो गोल गोल घुमाएगा. நாங்க கவனிச்சிருக்கோம், சில கொடிகள்ல கவனிச்சிருக்கீங்க, कुछ डाली पर आपने देखे हो क्या? நூல் மாதிரி ஒண்ணு வரும். एक धागे के समान அது आता है. கம்ப கண்டுகிட்டா நச்சுன்னு சுத்திய. वो एक लकड़ी को पाते उसको घुमा लेता है. அதான் கொடியினுடைய அனுபவம். वही डाली का अनुभव. அதுதான் கொடியினுடைய அனுபவம். वही डाली का अनुभव. ஆமா. மல்லாடுல ஒரு பிரதர் ஆண்டவருக்குள்ள இருக்கிறாருன்னா அந்த கொடிக்க கூட போய் சுத்திக்கணும். मलाड में एक परमेश्वर के भाई है तो उनके साथ जाके उस डाली के साथ वो घूम जाएगा. இது எதை கண்டாலும் விடாது. வாங்க பிரதர் பிரைஸ். ये किसे भी दिक्कत छोड़ेगा नहीं. आ जाओ ब्रदर, प्रेज द लॉर्ड. இதான் உறவு. यही रिश्ता. நல்ல திராட்சை செடி அமை தோத்திர எதை கண்டாலும் விடாது. வா பிரதர், ரட்சிக்கவில்லையா? வா கோயிலுக்கு போ. अच्छा दाग का पेड़ किसे भी दिक्कत नहीं छोड़ेगा, उधर नहीं पाएगा. आ तू कल चर्च में आ. இந்த கொடி யார்ட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்காதுங்க. ये डाली किसी से भी नहीं झगड़ेगा. அதுதான் மனைவி மனைவி वही पत्नी, उन मनेवी, तेरी पत्नी, 128 संगीतத்தில் உன் மனைவி तेरी पत्नी 128 भजन संगीता में திராட்சை செடியை போல் दाग की लता के समान அப்படிதானே? वैसे ही ना.
ஆமாவா இல்லையா? हाँ कि नहीं? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் நிமித்தமாய் परमेश्वर जो डरता है इस உன் तरह, மனைவி உன் வீட்டோரங்களில் तेरी पत्नी तेरे घर के किनारे கனி தரும் फल देने वाली திராட்சை दाखलता, கொடியா செடியா? दाग की डाली है, दाग है या दाग की डाली है, திராட்சை செடியா கொடியா दाग की झाड़ है या डाली है, இருப்பாய். रहेगी। சரி, திராட்சை செடிக்கு பிறக்கிற பிள்ளை எப்படி இருக்கும்? दाग की जो झाड़ है उसको बच्चा जो होगा कैसा रहेगा? திராட்சை கொடிக்கு பிறக்கிற பிள்ளை ஒலிவ மரம் போல இருக்குமா? கொஞ்சம் दाग, திராட்சை கொடிக்கு பிறக்கிற பிள்ளை எப்படி இருக்கும்? अरे दाग की जो बच्चा होगी वो कैसे रहेगी? திராட்சை செடியா தான் இருக்கணும். दाखलता की बच्चा भी दाखलता ही ஆனா रहेगी, இந்த திராட்சை செடிக்கு பிறக்கிற பிள்ளை ஒலிவ மரமா இருக்கு. लेकिन यहाँ पर दाखिल जो बच्चा है वो जैतून के समान है। எங்கேயோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கலாம். कहीं पे तो कुछ परेशानी हुई है ना? யோசிச்சிருக்கல? सोचो क्या? திராட்சை கொடிக்கு பிறக்கிற சந்ததி திராட்சை கொடியா தான் இருக்கணும். दाखलता जो वंश आता है वो दाखलता ही होना चाहिए। ஏன் அது ஒலிவம் உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருக்கும்? क्यों तेरे बच्चे मेज को घेर कर जैतून के पौधे के समान रहेंगे? இந்த தோட்டத்துல जिस இந்த बगीचे में, தோட்டத்துல நான் செடியா இருந்தா என் மக்க தேசத்துல ஒலிவங்களா இருப்பாங்க. जिस बगीचे जिस देश में मैं एक दाखलता रहूंगा तो वहाँ के मेरे बच्चे जैतून के पौधे के समान रहेंगे। திராட்சை கொடியின் அனுபவம் வேற, ஒலிவ மரத்தின் அனுபவம் வேற. दाग की पेड़ का अनुभव अलग है, जैतून के पेड़ का अनुभव अलग है। இன்னைக்கு பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், आज दोपहर के समय पवित्र आत्मा कहते நீ हैं ஒரு நல்ல திராட்சை செடியா இந்த தோட்டத்துல நில்லு வாப்போம். तू एक உன் பிள்ளைகள் நல்லா இருக்காங்கல்ல, நான் என்கிட்ட சொல்லி செவியோரத்தை வச்சிருக்கேன். तू इस बगीचे में एक अच्छे दाखलता के समान रह के देख, फिर तू देख कि तेरे बच्चे कैसे रहते करके। ஆமென். आमीन। மறுபடியும் நான் சொல்லுவேன், फिर से मैं कहूंगा, குடும்பமும் தலைமுறையும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அடிப்படை ரகசியமாக சொல்லிட்டு இருக்கேன். परिवार और तेरे पीढ़ी आशीष रहने का रहस्य तुझे बता रहा हूँ। என் பிள்ளைகளுக்காய் பரிதபிக்கிறேன், என் பிள்ளைகளை நினைத்து பரிதபிக்கிறேன் என்கிற பெற்றோரோடு கர்த்தர் பேசுகிறார். तेरे बच्चों के लिए, मेरे बच्चों के लिए पछता रहे, ऐसे माता पिता से परमेश्वर बात कर रहे हैं। நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? मैं इससे क्यों बोल रहा हूँ मालूम है क्या? என் பிதாவுக்கு சொந்தமான சபையாம் தோட்டத்தில் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட கொடி நான் ஆனால் पिता के बगीचे में दाखलता करके यीशु के पेड़ का डाली मैं हूँ तो என்னுடைய தலைமுறை ஒலிவமாக இருக்கும். मेरा जो पीढ़ी हो जैतून का पौधा बनेगा। அப்ப நீங்க சொல்லலாம், பாஸ்டர் ஒலிவமா இருக்கும் ஒலிவமா இருக்கும்ன்றிய, ஒலிவத்தினால என்ன பிரயோஜனம்? तो आप पूछ सकते हो, पास्टर आप कह रहे हो जैतून का पौधा रहेगा, जैतून का पौधा रहेगा, जैतून के पौधे से क्या फायदा? ஒலிவத்தின் சிறப்பு 17 விதத்துல சொன்னார். जैतून की जो काबिलियत है वो 17 पॉइंट में बता सकते हैं। சரி, அதை விடுங்க, அதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். ठीक है, उसे छोड़िए, उसमें से एक ही बात बताता हूँ। ஒலிவத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? जैतून की खासियत क्या है मालूम है क्या? நோவாவின் காலத்துல नूह के दिनों में பயங்கரமான மழை பெஞ்சிச்சு. भयंकर बरसात हुई। ஆமென். ஏறத்தாழ 3 வருஷத்துக்கு மேல தண்ணி பூமியில நிரம்பி நிக்கும். तकरीबन पौने वर्ष साल तक जो के पूरा पानी जो है ऊपर भरा हुआ है। பூமியில் உள்ள எல்லா மரம் செடி கொடிகள் அழிவி போச்சலாம். पृथ्वी की सारी पेड़ डाली झाड़ सब नाश हो गए। நல்லா கவனிக்கணும், எல்லாம் அழிவி போச்சலாம். अच्छे से धन सब नाश हो गया ना। ஆமே. தேவ மனுஷனாகிய நோவா परमेश्वर का मनुष्य नूह ஒரு புறாவை என்ன செய்யறார்? एक வெளியே அனுப்புறார். एक कबूतर को बाहर भेजते गए। இந்த புறா போயிடுச்சு. एक कबूतर गया, ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு பரிசுத்தவான் பார்த்துக்கிட்டே நிற்கிறான். खिड़की को खोलकर पवित्र वक्त देख रहे। காக்காவை திறந்துட்டான், ஆனந்தால போயிருச்சு. காக்கா விசுவாச்சு, அது போயிட்டு போனதை வச்சு பேசாத. தோத்தர் ஒரு காத்து எதிர்பார்த்து இருக்கிறார், திறந்து விட்டுக்கிட்டு. एक कौवे को छोड़ा, वो कौवा चले गया, जो विषय चले गया उसको छोड़े, चिंता मत कर। कबूतर को बेच के उम्मीद कर रहे हैं, ஆனா திருப்பி வருது ஒரு புறா. लेकिन वापस आता है कबूतर। வாயில என்ன இருந்துச்சு? उसके मुंह में क्या था? உலகத்துல எல்லா மரமும் தண்ணியில அழிஞ்சிருந்தது. पृथ्वी का सारा पेड़ झाड़ पानी में नाश हो गया था। அழுகி போன மரங்களுக்கு நடுவில் அத்தனை தண்ணியிலையும் அழுகாம ஒரு மரம் நின்னு இருக்குல்ல. नाश हुए पानी में जो सारे पेड़ जो नाश हुए थे, लेकिन उसी पानी में नाश नहीं हुआ एक पेड़ था, जैतून का पेड़। நான் சொல்ல உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். मैं जो बोल रहा आपको समझ रहा लगता है। அதனாலதான் ஆண்டவர் சொன்னா, உன் பிள்ளைகள் ஒலிவமா இருப்பார். इसीलिए परमेश्वर ने कहा तेरे बच्चे जैतून के समान रहेंगे। தலை மூழ்கி போகிற பிரச்சனை வந்தாலும் உன் குடும்பம் அழியாதடா. सिर डूब जाने जैसे परेशानी आ जाएगी तो भी तेरा परिवार नाश नहीं होगा। சகலமும் அழிந்து போனார்கள் என்று சொல்லி உன் வலது பக்கத்திலையும் அழிஞ்ச சரித்திரம், அங்க அழிஞ்ச சரித்திரம், அங்க அழிஞ்சு எனக்கு பின்னால இருந்தவன் அழிஞ்சு போனான்.
ஆனா இந்த ஒலிவம் மட்டும் அழியல. सब कुछ नाश हो जाएगा, तेरे अगल बगल वाले बोल रहे हैं तेरे पीछे जो था वो भी नाश हो गया, लेकिन ये वंश ये पीढ़ी नाश नहीं हुई। ஆமென். आमीन। இப்போ அந்த நான் என்ன சொல்றேன் தெரியுமா, அந்த புறா போய் ஒரு இலைய கிள்ளிட்டு வந்துல்ல, அந்த ஒலிவத்தை பார்த்து நான் ஒன்னு பேசுறேனே. अब ये कबूतर जाकर उस जैतून के पेड़ से एक पत्ता को तोड़कर लेके आए ना, अब मैं उस जैतून से एक बात पूछता हूँ। அந்த ஒலிவத்தை பத்தியல எல்லாரும் அழிஞ்சாங்க, எல்லாம் நீ மட்டும் எப்படி நின்னா? अब मैं उससे पूछ रहा हूँ, अरे सारे पेड़ नाश हो गए ना, तू सिर्फ कैसे खड़ा है? இந்த ஒலிவன் சொல்லுச்சு, ये जैतून के पेड़ ने कहा எல்லாருக்குள்ள இல்லாத ஒண்ணு என்கிட்ட இருந்தது, जो बाकी सभी के अंदर नहीं है वो मुझ में है। எப்படி சொல்றா? कैसे बोल रहा है? நம்ம எல்லாத்துக்குள்ள இல்லாத ஒலிவமாகி எனக்குள்ள என்ன இருந்தலடா? अरे सभी के अंदर जो नहीं था वो मेरे अंदर जैतून करके जैतून का तेल था मुझ में। அந்த எண்ணெய் இருந்ததனால இந்த தண்ணியினால என்ன ஒண்ணும் செய்ய முடியல, वो तेल मुझ में था, इस वजह से ये पानी मुझे कुछ नहीं कर सकी। எனக்குள்ள தான் அபிஷேகம் இருந்தல்ல, मेरे अंदर तो अभिषेक था ना, அதனால தான் இவ்வளவு பிரச்சனை வந்த பிறகு நாளியல, इसीलिए इतनी परेशानी आने के बाद मैं सूखा नहीं। இந்த 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 செடியின் கொடி நானா, इस पेड़ की डाली मैं हूं, तो என் பிள்ளை அபிஷேகம் உள்ளவனா தான், मेरा बच्चा अभिषेक पाया हुआ ही रहेगा। Praise the Lord. Praise the Lord। இன்னைக்கு அருமை ராத்திரி இந்த பகல் பொழுதுல इस अच्छे से दोपहर के समय நல்ல ஒரு விசுவாசியா ஆமென் சீசனா இருந்து பாருவான், தலைமுறை உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது நீ பாரு. एक अच्छा एक विश्वासी एक अच्छा चेला बन के रहे, तेरा परिवार का जो नसीब है किस्मत है वो बदलेगा। இந்த பகல் பொழுதில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், इस दोपहर के समय पवित्र आत्मा कह रहे, இந்த திருச்சபையில் உருவாக்கப்படுகிற என் பிள்ளைகள் इस कलीसिया में उत्पन्न होने वाले मेरे बच्चे लोग ஒலிவத்தை போல நிலைத்திருக்க பண்ணுவேன், நான் जैतून के समान बनाए रखूंगा, ஒலிவத்தை போல நிலைத்திருக்க பண்ணுவேன், जैतून के समान बनाए रखूंगा। ஏன் பரிசுத்த ஆவியானவர் என்ன கொண்டு போனார்னு எனக்கு இதுவரை தெரியாம இருந்துச்சு. क्यों पवित्र आत्मा मुझे यहाँ लेकर के अभी तक पता नहीं था। இந்த தலைமுறைகளை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லு, इन पीढ़ियों को मैं आशीष करूंगा करके இந்த कहे, சபையில் உருவாக்கப்படுகிற என் தலைமுறைகளை, इस कलीसिया से उत्पन्न होने वाले मेरे पीढ़ियों को। இரண்டாவதாக दूसरा ஆமீன் ஒலிவம் அடையாளத்திற்கு அடையாளம் அடையாளம் जैतून जो है दूसरा एक निशानी एक चिन्ह है। ஆண்டவர் சொல்லுகிற என் பிள்ளைகளை இந்த தேசத்துல அடையாளமா परमेश्वर कहते मेरे बच्चों को इस देश के लिए एक चिन्ह एक निशानी बनाऊंगा। நீ வத்தி போச்சுங்கிறதுக்கு என் புறாவின் வாயில் இருந்த ஒலிவ கிளை அடையாளம், पानी जल सूख गया कर कर उस कबूतर के मुंह में जो जैतून के पेड़ का पत्ता था एक निशानी था। உன்னுடைய ஆமீன் பேழைக்குள்ளான வாழ்க்கை முடிகிறது, நீ பூமியில் வந்து சுதந்திரமாய் வாழலாம் என்பதற்கு ஒலிவம் அடையாளம்। तेरा जहाज का बंद जीवन खत्म हुआ, तू बाहर आकर खुले आजाद से जी सकता है कर कर उस जैतून के पेड़ का पत्ता एक निशानी நீ था। சந்தித்த பெருவெள்ளமாகிய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்தது என்பதற்கு ஒலிவம் ஒரு அடையாளம்। तूने मुलाकात किया जो बाढ़ की समान परेशानी थी वो अंत आकर के जैतून के पेड़ का पत्ता एक निशानी था। உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் நான் அடையாளமா வைப்பேன், நான் तेरे परिवार तेरे बच्चों को एक निशानी के समान रखूंगा, உன்னை நான் ஒரு அடையாளமா வைப்பேன்। तुझे मैं एक चिन्ह के रूप में रखूंगा। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா। हालेलुया। ஒலிவம் ஒரு அடையாளம்। जैतून एक निशानी மூன்றாவது चिन्ह। பரிசுத்த ஆவியானவர் அடுத்த ஒரு வார்த்தையை சம்பந்தம் இல்லாம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் நான் நினைக்கிறேன், ஆவியானவர் அடுத்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்। पवित्र आत्मा अगला एक कार्य कह रहे, புறாவை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையாய் பேசுவோம்। पवित्र आत्मा को जो है कबूतर को पवित्र आत्मा की समानता में बोलते हैं। ஒலிவத்தின் கிளை எதனுடைய வாயில் இருக்கிறது? अब ये जैतून की जो डाली हो किसके मुंह में है? ஆமென் आमीन। அப்படியானால் ஒலிவ கிளை ஆமென் புறாவினால் சுமக்கப்பட்டது। तो जो जैतून का पत्ता जो डाली है वो कबूतर के द्वारा उठाया गया। இத ஒலிவம்னு நினைச்சுக்கிடுங்க கொஞ்ச நேரத்துக்கு சும்மா। ये थोड़ा जैतून है करके थोड़े समय के लिए रख लीजिए। யாருக்கு வாயில ஒலிவம் இருக்கு? किसके मुंह में जैतून है? புறாவுக்கு வாயில। புறா யாரு? कबूतर के मुंह में। कबूतर कौन? புறாவை போல இறங்கி வந்தவர் யார்? कबूतर के समान उतर कर आने वाला कौन? இப்ப ஒலிவம் எங்க இருக்கு? अब जैतून कहाँ पर है?
அப்ப என் பிள்ளைகள் யாருக்கு வாயில இருப்பாங்க? तो मेरे बच्चे किसके मुंह में रहेंगे? யாரால் சுமக்கப்படுவார்கள்? किसके द्वारा उठाए जाएंगे? யாரால் சுமக்கப்படுவார்கள் என் பிள்ளைகள்? किसके द्वारा मेरे बच्चे उठाए இந்த जाएंगे? சபைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். इस कलीसिया से परमेश्वर உன் वादा பிள்ளைகள் करे, பரிசுத்த ஆவியானவரால் சுமக்கப்படுவார்கள். मेरे बच्चे पवित्र आत्मा के द्वारा उठाए जाएंगे. உன் பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால் கொண்டு போகப்படுவார்கள். तेरे बच्चे पवित्र आत्मा के द्वारा आगे चलाए जाएंगे. இந்த மகிமை பொருந்தின பிதாவுக்கு சொந்தமான ये महिमा के योग्य पिता का खुद का சபை என்கிற இந்த தோட்டத்தில் कलीसिया करके बगीचे में ஆமென் இயேசு என்ற நல்ல திராட்சை செடியில் यीशु करके अच्छे दाखलता में இணைக்கப்பட்ட கொடி நான் जुड़ा हुआ डाली मैं हूं, तो என் சந்ததி நல்ல ஒலிவ மரங்களாய் मेरे वंश मेरे पीढ़ी अच्छे जैतून के पौधे होंगे. ஹalleluya हालेलुया. எழுதி வச்சுக்கோ குடும்ப நிலைமைமா. तू लिख के रख ले, तेरा परिवार का स्थिति बदलेगा. இந்த உறவில் வந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அவனாலே நம்ப முடியும். इस रिश्ते में आए व्यक्ति का जीवन वही भरोसा नहीं कर सकता, ऐसा बदलेगा. ஸ்தோத்திரம். स्तुतियो. ஹalleluya. हालेलुया. இப்ப சொல்லுங்க நான் நல்லா இருப்பேன். अब बोलिए मुझे अच्छा नहीं என்கிட்ட இல்ல உனக்கிட்ட சொல்லு நல்லா இருப்பேன். मैं अच्छा रहूंगा. பக்கத்துல சொல்லுங்க நான் நல்லா தான் இருப்பேன். मैं अच्छे से ही रहूंगा. நான் அடிக்கடி என் சபையில சொல்வேன் எவன் எந்தால போனாலும் சரி நான் நல்லா தான் இருப்பேன். मैं बार बार कलीसिया में तो कोई भी कैसे भी जाए मैं अच्छे से रहूंगा. நான் நேர சொல்லிடுவேன் எவன் எந்தால போனாலும் சரி நான் நல்லா தான் இருப்பேன். मैं सीधे के तो कोई भी कैसे भी जाए मैं अच्छे से रहूंगा. காரணம் என்ன? कारण क्या है? இந்த மகிமை பொருந்தின செடியோடு இணைக்கப்பட்டவன். इस महिमा के योग्य दाखलता के साथ जुड़ा हूं. ஹalleluya. हालेलुया. நல்ல தோட்டத்துல நான் நிக்கேன். अच्छे बगीचे में खड़ा हूं. யோசிக்காத ஒரு நல்ல எஜமானுக்கு சொந்தமானது. अरे सोच ही नहीं सकते, ऐसे मालिक का அவர் खुद தண்ணி का है. பாய்க்கவும் யோசிக்க மாட்டார், உரம் போடவும் யோசிக்க மாட்டார். अरे वो पानी डालने के लिए भी नहीं सोचते और खाद डालने के लिए भी नहीं सोचते. எனக்கு நல்ல எஜமானாக்கும். मेरे लिए अच्छा मालिक है. நல்ல அவருக்கு சொந்தமான தோட்டம் ஒரு மாதிரி இருக்காது, நல்லா தான் இருக்கும். उनका खुद का बगीचा अजीब सा नहीं रहेगा, अच्छे से रहेगा. நம்ம செடியும் தரமான செடி கிறிஸ்துவாக்கும். अरे दाखलता जो झाड़ है वो भी अच्छे गुण का है क्योंकि मसीह है. இப்போ பிரச்சனையே நான் தான். अब परेशानी में हूँ. ஆனா நல்ல செடியில் இணைக்கப்பட்டா செடிக்க சுபாவம் தான் கொடிக்கு வரும், கொடிக்க சுபாவம் செடிக்கு வராது. लेकिन अच्छे झाड़ से जुड़ोगे तो झाड़ का अच्छा गुण का स्वभाव डाली को आएगा, डाली का गंदा स्वभाव झाड़ को नहीं आएगा. செடியிலோட கேரக்டர் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா கொடியும் நல்லா தான் இருக்கும். अरे झाड़ का कैरेक्टर अच्छा है, इस वजह से डाली का कैरेक्टर भी सच में अच्छा रहेगा. அப்ப இன்னைக்கு நான் சொல்லலாம், அப்ப நான் நல்லா தான் இருப்பேன் போல, तो आज मैं कह सकता तो मैं अच्छे से ही रहूंगा. நான் நல்லா தான் இருப்பேன் போல. मैं अच्छे से ही रहूंगा. இந்த கொடியோடு இணைக்கப்படுவதற்கு முன்ன உன் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்திருக்கும். इस डाली इस पेड़ से जुड़ने से पहले तेरे जीवन में क्या क्या नहीं हुआ होगा. பல இழப்புகள், बहुत सा खोना, பல தோல்விகள், बहुत सा हार, சில ஏமாற்றங்கள், कुछ ठगना, ஜீவனற்று போன சில நேரங்கள். जीवन खो दिया ऐसी स्थिति. இதுக்கு பேசாம செத்துருக்கலாங்கிற எண்ணம், अरे इससे अच्छा मैं मर जाता करके विचार. வாழ்க்கையே இல்லைன்னு நீ நினைச்சிருக்கலாம். तेरा जीवन ही नहीं है करके तू सोचा होगा. இப்போ எஜமானுக்கு சொந்தமாயிட்டீங்க, अब आपके मालिक के खुद के हो गए हो, நல்ல ஒரு எல்கைக்குள்ள வந்துட்டீங்க, अच्छे सीमा के अंदर आ गए हो, மறவாத ஒருவரோடு இணைக்கப்பட்டீங்க. जो आपको भूलेगा नहीं उसके साथ जुड़ गए. இனி பழச நினைச்சு வருத்தப்படണ്ട. अभी पुरानी बातों को सोचकर चिंता நீ मत करो. புதுசா ஏதாவது நினைச்சுக்க. अभी तो नया कुछ सोच ले. துக்க நாட்கள் முடிந்து போயிடுச்சு. तेरे दुख के दिन खत्म हुए. உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போயிடுச்சு. तेरे दुख के दिन खत्म हुए. உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போயிடுச்சு. तेरे दुख के दिन खत्म हुए. புதியவைகளை செய்வார் அவர். नए कार्य वो करेंगे. ஆமென். आमीन. இப்ப பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, अब बगल वाले को देखकर बोलिए, தைரியமா இருங்க. धैर्य के साथ रहिए. புதியவைகளை எதிர்பார்ப்போம். नए कार्य की उम्मीद करेंगे. புதியவைகளை எதிர்பார்ப்போம். नए कार्य की उम्मीद करेंगे. Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. सभी जन खड़े हो जाइए. பிரசங்கம் முடிக்கவா இல்ல சும்மா ஒரு ரிலாக்ஸ் ஆயிக்குவோம்? முதல்ல முடிக்கிறதை எழும்பிட்டு யோசிப்போம். खड़े हो जाइए, पहले रिलैक्स होइए, प्रचार खत्म करने बाद में सोचेंगे. கை காலெல்லாம் நல்லா உதறிக்கிடுங்க, நானும் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். हाथ पाँव सब अच्छे से हिला दीजिए, मैं पानी पी के आता हूँ. உங்களுக்கு தண்ணி வேணுமா? आपको पानी चाहिए? கீழே இருக்கு குடிச்சுக்கோ, இல்லைன்னா குடத்துல கொண்டு வந்து குடிச்சுக்கோ. नीचे से लेके, नहीं तो घड़ा भर के लेके आके पी ले.
ஆமென். आमीन। எத்தனை பேர் கர்த்தர் உங்க கூட பேசுறத நீங்க உணர்றீங்க? कितने लोग परमेश्वर आपसे बात कर रहे हो, उसे एहसास कर रहे हो? உண்மையிலேயே ஆண்டவர் உங்க கூட பேசுறத